ஹாய் டார்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி நம்ம வந்துட்டு டேக்குக்கு பிஎல் ஒன் ஷாட் பார்த்துடலாம். ஸோ பிஎல் பிடிக்காதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிடிக்கலைன்னா அவங்கள நான் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லைடா பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணல. அதனால் வந்துட்டு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க மட்டும் ஒரு லைக்கை போட்டுவிட்டு உள்ள வாங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டோரி யோசிக்கிறதுக்கான மோட்டிவேஷனல். ஓகேவாடா, நான் சொல்லியிருந்தேன் மீனுக்கு கோயன் போகிறேன்னு சொல்லியிருந்தேன்டா. பட் வந்துட்டு ஆனால் என்ன டூ ஷார்ட்ரா, ஆல்ரெடி செக்கியோட எஃப்எஃப் வேறு போயிட்டுருக்கா. அதனால தான் வந்துட்டு எல்லாத்தையும் மிக்சர் பண்ணி கன்ஃபியூஷன் பண்ணி உங்களை குழப்பி விட வேணான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் போடாமல் இருக்கேன். நம்ம வந்துட்டு ஒரு 3 டேஸில் இதை பார்த்து முடிச்சிடலாம். ஜெக்கியோட எஃப்எஃப்பை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு வீமின் கொக்கோ ஏன் போகிறேன். ஓகேவா? அதனால் வந்துட்டு யாருமே டிஸ்டர்ப் ஆக வேணாம், சரியா? கோச்சிக்காதீங்க. இதை பாருங்கள், பிடிச்சா மட்டும் வந்து பாருங்கள், பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி. இது வந்துட்டு ரியல் கிடையாது. ஸோ யாருமே ரியலில் கொண்டு போகாதீங்களா. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஒரு லைக்கை போட்டு விட்டு உள்ளே வாங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டோரி யோசிக்கிறதுக்கான மோட்டிவேஷ்னல். ஓகேடா மிஸ், நம்மளோட எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் 1, சேனல் 2, டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்கட்டு டெலிகிராமில், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஓகேடா, ஹெட்ஃபோன் வியர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம், டேக்குக் செகண்ட் ஒய்ஃப் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு ஒரு கொஞ்சம் சேஞ்சிங் ஸ்டோரி, அதையும் பார்த்துடலான்டா. ஓகேவா? சரிடா, ஓகே. ஒரு சின்ன இன்ட்ரூ. ஜேகே வந்துட்டு தயாங்க்கு வந்துட்டு மாமாடா. ஓகேவா? அதாவது அம்மாவுடைய தம்பி மாமா. ஜேகேக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது. 2 பேர்த்துக்குமே 5 வயசு ஆகுது. பையனுக்கு வந்துட்டு 2 பேருக்குமே 5 வயசு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. பையன் பேர் மின், அப்புறம் பொண்ணு பேர் வந்துட்டு அனன்யா. ஜேகேக்கு ஒய்ஃப் கிடையாது, ஜேகேவோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கடா. ஜேகே வந்துட்டு ஒரு கோல்டு சிஇஓ. இந்த ஒரு இன்ட்ரு போதும், மிச்சத்தை நம்ம ஸ்டோரில் பார்த்துக்கலாம். ஏஜ் கேப்பு. தயாங்க்கு வந்துட்டு 19 வயசு ஆகுது. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான். ஜேகே வந்துட்டு 35 வயது. ஓகேவாடா? சரி, ஓகே. இந்த ஒரு இன்ட்ரு போதும், மிச்சத்தை நம்ம ஸ்டோரில் பார்த்துடலாம். ஓய் தயாங். மாமா, இங்கே என்னடா பண்ணுற? நான் அந்த காலேஜ் லீவில், அதான் அம்மா என்னைய ஜேகேவோட வீட்டுக்கு போயிட்டு வான்னு அனுப்பிவிட்டாங்க. உடனே எதுக்குடா இங்கே அனுப்பிவிட்டாங்க? எதுக்கு அனுப்பிவிட்டாங்க? அனன்யாவும் இன்னும் தனியாக இருக்காங்களா, அவங்கள பார்த்துக்குறக்காண்டி. அவங்கள பார்த்துக்குற எனக்கு தெரியாதா? அவங்கள இத்தனை நாள் நீ தான் வந்து பார்த்துக்கிட்டியா? இப்போ எதுக்கு நீ இங்கே வந்திருக்க? உங்கள் வீட்டுக்கு கிளம்புடா. மாமா, எனக்கு அசைன்மெண்ட் இருக்குது, நான் இங்கேருந்து பண்ணுறேனே. உனக்கு அசைன்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க? மாமா, எனக்கு லீவு தானே, அதான் அம்மா ஜேகேவோட வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே குழந்தைங்களையும் பார்த்துக்கோ, அப்படியே உன்னோட அசைன்மெண்ட்டையும் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏய், நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்கியா? நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியுதா புரியலையா? மாமா, புரியுது மாமா, எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு கேட்குறீங்க. எனக்கு அசைன்மெண்ட் இருக்குது. அண்ட் வந்துட்டு இங்கே நிறையாவே ஃபால்ஸ் இருக்குல்ல. நெருப்பு எப்படி, அந்த ஆதி மனிதர்கள் நெருப்பெல்லாம் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றது தான் வந்துட்டு எனக்கு அசைன்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை முடிக்கணும்ல, அதுக்காண்டி தான் நான் இங்கே வந்திருக்கேன். டே, உங்கள் ஊரில் ஃபால்ஸே கிடையாதா? ஃபால்ஸே கிடையாதாடா? இருக்கு மாமா, அங்கெல்லாம் நிறைய ஃபால்ஸ் இல்லை, இங்கே தானே நிறையா ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்தே நான் முடிச்சுக்கிறேனே, ப்ளீஸ் ஏன் இப்படி கத்துறீங்க? நீ கிளம்பு கிளம்பு, பேக் பண்ணு, உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பு தயாங். என்னை அம்மா தான் இங்கே அனுப்பிவிட்டாங்க, நீங்கள் அம்மா கிட்டே பேசுங்க, நான் வந்துட்டு கிளம்பி போகிறேன். இவனை இருடா பேசுகிறேன். ஹலோ, என்னடா ஜெகே? அக்கா, எதுக்கு தயாங்க இங்கே அனுப்பிவிட்ட? எதுக்கு அனுப்பிவிட்டேன்னா குழந்தைகளை பார்த்துக்கிறக்காண்டி. ஏன் இத்தனை நாள் நீயும் உன் மைனும் வந்து தான் என்னோட குழந்தைங்கள பார்த்துட்டு இருந்தீங்களா? இப்போ எதுக்கு அனுப்பிவிட்டீங்க? நான் தான் பார்த்துட்ருக்கேல, எனக்கு தெரியாதா என் குழந்தைங்கள பார்த்துக்க? டேய், என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற? சரி, இத்தனை நாள் வந்துட்டு குழந்தைங்க சிங்கிளாக, நீயுமே ஆஃபீஸ்க்கு போயிடுவ, 2மே சிங்கிளாக இருந்திருக்குங்க. இப்போ ஒரு சேஞ்சிங்காக வந்துட்டு தயாங்க்கு லீவ் தான். ஸோ அங்கே இருந்தால் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குங்களே, அதனால தான்டா அனுப்பிவிட்டேன். ஏன் என் குழந்தைங்க ஹாப்பியாக இல்லை, எனக்கு வந்து தயாங்க அனுப்பிவிடுங்கன்னு வந்து உங்ககிட்ட சொல்லிச்சா?
ஹாப்பியால் தயாங்க அனுப்பிவிடுங்கன்னு சொல்ல, எங்களுக்கு அம்மா வேணும், எங்களுக்கு சீக்கிரம் அம்மாவை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னடா நீ குழந்தைங்கள பார்த்துக்கிற? குழந்தைங்க வந்து எனக்கு ஃபோன் அடித்து பாட்டி அப்பா எப்போ போகிற ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க, எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க என்கிட்ட கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிற நீ? என்னது என்னோட பிள்ளைங்க வந்து உங்ககிட்ட அம்மா வேணும் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க, இதை நான் நம்பணும்? வேணும் பிள்ளைகளே கூப்பிட்டு கேளு. ஒரு நிமிஷம் இருங்கக்கா. அனன்யா, மின், டேடி, 2 பேரும் இங்கே வாங்க. வரோம் டேடி. என்ன டேடி? பாட்டிக்கிட்ட போயிட்டு நான் சொன்னீங்க 2 பேரும். என்ன சொன்னோம்? பாட்டிக்கிட்ட போயிட்டு அம்மா வேணும்னு சொல்லிட்டு சொன்னீங்களா? ஆமாம் டேடி. எதுக்கு அப்படி சொன்னீங்க? நான் உங்களை நல்லா தானே பார்த்துட்ருக்கேன், ஏன் அப்படி போயிட்டு சொன்னீங்க? நீங்கள் எங்களை நல்லா தான் பார்த்துக்குறீங்க. நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிற டைம் நாங்கள் 2 பேரும் வீட்டில் சிங்கிளாக தானே இருக்கோம். அப்போ எங்களுக்கு போர் அடிக்கும்ல. எங்களுக்கு மம்மி இருந்துட்டா நான் மம்மி கூட பேசிகிட்டு இருப்போம்ல. மம்மி எங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ பண்ணுவாங்கள்ல. ஏய் பாருங்க அனன்யா, மீன், உங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உங்கள் 2 பேர்த்துக்கும் அம்மா கிடையாது, அவ்வளோதான். அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. என்னோடய பிள்ளைங்க எப்பயுமே ஆட்டிடியூடாக தான் இருக்கணும், புரியுதா? டேடி நீங்கள் ரொம்பவே மோசம். அம்மா வேணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் பாட்டிகிட்ட கேட்டோம். பாட்டி தயாங்க அனுப்பி விட்ருக்காங்க. தயாங்க அது இங்கே இருக்கட்டும், நாங்கள் தயாங்க கூட பேசுவோம், விளாடுவோம்ல. அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்போ பாரு ஆஃபீஸுன்னு ஆஃபீஸுக்கு போய்கிட்டே இருக்கீங்க, எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. எங்களுக்குமே இன்னும் 2 வீக்ஸில் ஸ்கூல் லீவ் விட்ருவாங்க. அப்போது எங்களுக்கு போர் அடிக்கும்ல வீட்டில் இருக்க. தயாங்க இங்கே இருந்தால் தயாங்க எங்களை வெளியிலலாம் கூட்டிகிட்டு போவான்ல. இல்லை தயாங், என்ன நீங்கள் வேறு என்னையும் கொடுத்து விட்றீங்க? நீ சவுண்டாக பேசு, அப்பா காதில் கேட்கட்டும். அம்மா நான் ஒன்றுமே சொல்லலை, அம்மா தான் என்னை அனுப்பிவிட்டாங்க. என்ன ஃபேமிலியாக சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஃபேமிலியாக சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ மாமா, நான் என்ன பிளான் பண்ணேன்? அம்மா தான் என்னை அனுப்பிவிட்டாங்க. நீங்கள் அம்மாக்கிட்டே பேசிக்கோங்க. ஹலோ அக்கா, ஒழுங்கா உன் பையனை இங்கேருந்து கூப்பிட்டுக்கோ. டேய் ஒழுங்கா நீ அங்கே பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கோட அம்மா ஃபோனை கட் பண்ணிடுறாங்கடா. இப்போ ஜேகேலாம் தலையில் அடிக்கிறான். இது வேற எனக்கு வந்து பெரிய சோதனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு, எவ்வாறு தயாங், அசைன்மெண்ட்டை மட்டும் ஒழுங்காக பாரு, என் பிள்ளைகளை பார்க்க எனக்கு தெரியும். ஐயோ மாமா, நீங்கள் என்ன இவ்வளோ மோசமாக இருக்கீங்க? குழந்தைங்க கிட்ட முன்னாடியெல்லாம் இப்படி தான் ரெக்கடாக நடந்துக்கிருவீங்களா? நார்மலான பர்சனாகவே நீங்கள் எப்பயுமே இருக்க மாட்டீங்களா? குழந்தைக்கு யூ ஆர் எ ஃபாதர், ஸோ ஃபாதர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. ஏய் நான் என்ன சர்ச்சில் இருக்கிற ஃபாதராடா? ஐயோ சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் நான் சொல்ல, குழந்தைங்களுக்கு யூ ஆர் எ ஃபாதர், ஸோ குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. அப்போ அப்படி இல்லாமல் எப்படிரா இருக்கே? ஐயோ சாரி தெரியாமல் பேசிட்டேன். இதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? உங்ககிட்ட என்ன பேசினாலும் நீங்கள் கோவப்படுறீங்க. மாமா நீங்கள் போங்க மாமா, நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க மாமா. உங்களுக்கு எதுவும் காஃபி டீ எதுவும் வேணுமா? ஏய் உங்ககிட்ட வந்து நான் காஃபி டீ கேட்டேனா? ஐயோ நீங்கள் என்கிட்ட கேட்கல, நான் கேட்டேன் சும்மா. இவ்வளோ கோவமாக இருக்கீங்களே, உங்களை காம் டவுன் பண்ணுறதுக்கு காஃபி டீ எதுவும் வேணுமான்னு கேட்டேன். பாடா, நீ எனக்கு எந்த வேலையும் பார்க்க வேணாம். நான் தானே இத்தனை எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்தேன், இதுக்கப்புறமும் நான் தான் பார்ப்பேன். பாருங்கள் உங்களை யார் வேணாண்டா. இப்போ நான் வந்து நான் வீட்டில் வேலை பார்க்குறேன்னா சொல்லிட்டுருக்கேன். போங்க மாமா, எனக்கு வேறு வேலை இல்லை, எனக்கு அசைன்மெண்ட் நிறையா இருக்குது. அண்ட் நான் வந்துட்டு பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். வீட்டிலலாம் எந்த வேலையும் நான் பார்க்க மாட்டேன். நீ சும்மா வந்துட்டு காஃபி போட்டு கொடு, எனக்கு சாப்பாடு ஆக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? நான் ஒரு தலையெழுத்துடா. ஆனால் உனையெல்லாம் இங்கே வச்சுட்டு 3 மந்த்து எப்படி ஓட போகுதுன்னு தெரிலடா தயாங்க. சீக்கிரம் அசைன்மெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து பேக்கப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கணும், புரியுதா உனக்கு? புரியுது. கம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க. ஜேகே அப்படியே தயாங்க முறைச்சிட்டு அவனுமே அவன் ரூமுக்கு போகிறான்டா. இப்போ குழந்தைங்களாம் ரொம்ப ஹாப்பியாக குதிச்சுட்டு, ஐ மம்மி ஏயோ இனிமேல் எங்கள் கூட தான் இருக்க போகிறேன்ல, செம்ம ஹாப்பியாக இருக்கேனால. அப்போ ஒத்துக்க மாட்டாங்க நான்லாம் பயந்துட்டேன் மம்மி அப்படின்னு சொல்லி தயாங்கிட்ட பேச. தயாங்கலாம்
ஏய் ஏன்டா நீங்களாம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த ஆள் காதில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்னை பேக்கப் பண்ணி அனுப்பி விட்ருவான். கம்முன்னு இருங்க, இப்படிலாம் பேசாதீங்க. அதுவும் உங்கள் டேடி முன்னாடி மம்மின்னு கூப்பிட்றாதீங்க என்னைய, அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்காங்க தாயாங்களாம். இப்போ குழந்தைங்களாம், சேச்சே அப்படிலாம் கூப்பிட மாட்டோம். எங்களுக்கு தெரியாதா உங்களை எப்போ எப்படி கூப்பிடணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கவலையை விடுங்க மம்மி அப்படின்ட்டு குழந்தைங்க ஜேக்கிக்கு மேலே பேசுதுங்க. தாங்களாம் பார்க்குறான். உண்மையிலேயே நீங்களாம் ஜேக்கிக்கு மேலே இருக்கீங்க, எங்கள் மாமாவுக்கு மேலே இருக்கீங்க. அப்போது ஜேக்கியோட டிஎன்ஏ ஜேக்கியுமே தான் இருப்போம், உங்களுடைய வளர்ப்பு உங்களை மையம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க சிரிக்குதுங்கடா. சிரிச்சுட்டு தயாங்கிட்ட, மம்மி மம்மி இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போங்க. டேடி எங்களை வெளில கூட்டிகிட்டு போகவே மாட்டுறாங்க. நாங்கள் எங்கிட்டாவது வெளில கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் எனக்கு வேலை இருக்குது, கம்முனு வீட்டில் கிடங்கன்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. ப்ளீஸ் மம்மி நீங்கள் என்னை வெளில கூட்டிகிட்டு போங்க மம்மி, எங்கிட்டாவது கூட்டிகிட்டு போங்க மம்மி. டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் மம்மி, ஹாப்பியாக இருக்கணும் மம்மி, நாங்கள் நிறையா சுற்றி பார்க்கணும் மம்மி, நிறையா விளாடணும் மம்மின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லிகிட்டு இருக்குது. நேற்று தயாங்கண்ணா, என்னது நான் வெளில கூட்டிகிட்டு போவா? ஏன்னா நீங்கள் வேற இப்போ தான் இங்கே வந்திருக்கேன், வந்ததுக்கே அந்தாலும் கோவப்பட்டு நீ வீட்டுக்கு கிளம்பி இங்கேருந்து பேக்கப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதில் நீங்கள் என்னென்னா இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க? இதை போய்ட்டு உங்கள் டேடிகிட்ட யார் கேட்குறது? நாங்கள் கேட்குறோம். சரி ஓகே, நீங்கள் போய் கேளுங்க, கேட்டு உங்கள் டேடி விட்டாங்கன்னா நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். கன்ஃபார்ம் தானே? பேச்சு மாறக்கூடாது. நான்லாம் பேச்சு மாற மாட்டேன் எப்பயுமே. நீங்கள் போயிட்டு கேளுங்க, உங்கள் டேடிக்கு ஓகேனா நான் உங்கள் 2 பேர்த்தையும் வெளில கூட்டிகிட்டு போகிறேன், போதுமா? ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக 2மே ஜெக்கிக்கிட்ட ஓடுதுங்கடா. ஓடி போய் இப்போ ஜெக்கிக்கிட்ட, டேடி. என்ன என்ன 2 பேரும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? டேடி நாங்கள் வெளியில் போகிறோம் டேடி. வெளில போகிறீங்களா? எங்கே போகிறீங்க? தயாங்க எங்களை வெளில கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னையா, அதனால் நாங்கள் போகிறோம். என்னது தயாங் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேக்கி கத்துறான். இப்போ இந்த இது கீழே தயாங்க்கு கேட்குது. ஐயோ என்னையே போய் கோர்த்து விட்டுருச்சுங்களே இது 2ன்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சிட்டு இப்போ அப்படியே ஜேக்கியோட ரூமுக்கு போகிறான். இப்போ அப்படியே ஜேக்கே தயாங்க பார்த்து முறைச்சிட்ருக்கான். ஏய் நீ தான் பிள்ளைகளை தூண்டி விட்டுட்ருக்கியா? ஐயோ மாமா நான்லாம் தூண்டி விடல, குழந்தைங்க தான் என்கிட்ட கேட்டாங்க. அனன்யா மின் என்ன கடைசியில் ஏனே கோர்த்து விட்டுட்ருக்கீங்க? ஐயோ நீ இரு தயாங். அப்பா நாங்கள் தான்ப்பா போயிட்டு கேட்டோம் தயாங்கிட்ட, எங்களை வெளில கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு கேட்டோம்மா. தயாங் கூட்டிகிட்டு போக மாட்டான், உங்களுக்கு பயந்துட்டு எங்களை வெளில கூட்டிகிட்டு போக மாட்டான். ப்ளீஸ் டாடி நாங்கள் வெளில போகிறோம் டாடி, ப்ளீஸ் டாடி எங்களுக்கு அலோவ் பண்ணுங்க டாடி, ப்ளீஸ் டாடி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க 2ம் கெஞ்சுதுங்க. இப்போ தயாங்கும், மாமா பாவம் மாமா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காங்களே, நான் வெளில கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் மாமா. ஏய் உனக்கு என் குழந்தைங்கள பற்றி தெரியாது, 2ம் அருந்த வாளுக, எவ்வளோ சேட்டை பண்ணுங்கன்னு தெரியுமா? இதில் வச்சு ஒரு ஆளால் சமாளிக்க முடியாது, ஆல்ரெடி மழை வர்ற மாதிரி இருக்குது, வேணாம் தயாங்க சொல்கிறதே கேளு. நான் என்ன சின்ன பாப்பாவா? நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு என்ன பார்த்துக்க தெரியாதா குழந்தைங்களா? நான் பார்த்துக்குருவேன், நான் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிட்ட கத்திட்டு இப்போ குழந்தைங்கள கூட்டிகிட்டு அப்படியே வெளில வரேன்டா. குழந்தைங்கண்ணா ஐயோ ஆட்டிடியூடு இப்படியே நீங்கள் ஆட்டிடியூடாக இருங்க, எங்கள் அப்பாவை ஏற்றி பேசுங்க, எங்கள் அப்பாவை ஆயிடுச்சு போயிடுவாங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் அப்படி சொல்லிட்டுருக்கு. நீங்கள் வேற ஏன்டா இப்போ பேசினதுக்கு அந்த நாள் நைட்டு என்னை வச்சு செய்வான், அது வேறு பயமாக இருக்குது, கம்முன்னு வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே குழந்தைங்கள கூட்டிகிட்டு அப்படியே தயாங் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்களா. இதில் செம்ம ஹாப்பியாக அப்படியே குழந்தைங்கள ஹேன்னு கத்திக்கிட்டு இருக்க தயாங் ட்ரை பண்ணிகிட்டே இப்போ அப்படியே டோட்டலாக சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே வால் டாப்லலாம் ஏறி நின்றுட்டு குழந்தைங்க மம்மி இங்கே செம்மையாக காற்று வருது அப்படிலாம் சொல்லிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ நேராக ஒரு பார்க்கிட்ட போய் தான் வண்டியை நிப்பாட்டுறான். அங்கே இறங்கி
ப்ளே பேரிஸ் வீல்ஸு அப்புறம் வந்துட்டு இந்த ரங்கராட்டினம்னு சொல்லுவாங்கள்ல அந்த இதுலலாம் குழந்தைங்க ரொம்பவே ஹார்ஸ் வீல்ஸு இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே ஏறி விளாண்டுக்கிட்டு இருக்குதுங்க. தயாங் குழந்தைங்களோட குழந்தையா தயாங்கும் சேர்ந்து விளாண்டுட்ருக்கான். இதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸாக குழந்தைங்களுக்கு இருக்கு. அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் எங்கே போகிறது, எல்லா இடமும் பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாமான்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட கேட்க, இல்லை 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 இன்னுமே எங்களுக்கு நிறையா சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குங்க. இப்போ அவனுக்கு ரொம்பவே தாகமாக இருக்குது. ஒரு இளநீ கடையில் போயிட்டு வந்துட்டு வண்டியை நிப்பாட்டுறான்டா. நிப்பாட்டி 3 பேருமே இளநீ குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இப்போ குழந்தைய பார்க்குறாங்க. மம்மி ஓ எதுக்குடா இப்படி வாவ்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? அங்கே பாருங்க மம்மி, பெரிய ஃபால்ஸ் மேலே இருக்குது. மம்மி 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 அங்கே போகலாம் அங்கே போகலாம் அங்கே போகலாம் அங்கே போகலாம். என்னது அங்கே போகிறதா? அதெல்லாம் வேணாம் வேணாம், நம்ம வீட்டுக்கு போகலாம். மம்மி மம்மி நீங்கள் இது வரைக்கும் ஃபால்ஸ் பார்த்ததில்ல, இந்த ஃபால்ஸு நாங்களுமே பார்த்ததில்ல, அப்பா கூட்டிகிட்டே போனது கிடையாது. மேலே சூப்பராக இருக்குமா மம்மி, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி டூருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எங்ககிட்டலாம் சொல்லும் போது எங்களுக்கு போகணுன்னு தோணுமா, நான் அப்பாட்ட வந்து கேட்போமா, அப்பா கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ப்ளீஸ் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை ஒரு பாவமாக வச்சுட்டு குழந்தைங்களும் கேட்க தயாங்க்கு புரியுதுடா, குழந்தைங்க எதுக்கு இப்படி கேட்குதுங்கன்னு சொல்லிட்டு தயாங்க்கு புரியுது. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போது குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு இளநீ கரெக்டாக காசெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே காரில் ஏறி ஃபால்ஸுக்கு தாண்டா இப்போ தயாங் போயிட்டுருக்கா. ஒரு மாதிரி மலை ரோடு வாங்கி வளைஞ்சு போகுதுடா. மேலே தான் இருக்குது ஃபால்ஸு. இப்போ அப்படியே ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்கான். பார்க்குறான் மலை மேகமாக இருக்குது. அனன்யா மின்னு இப்போ நம்ம போய் தான் ஆகணுமா? ஐயோ மம்மி போய் தான் ஆகணும் மம்மி, போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் சொல்ல இப்போ தயாங்க்கு வேறு வழி தெரில. அதனால் அவனுமே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஃபால்ஸுக்குமே வந்துட்டாங்கடா. குட்டி ஃபால்ஸாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அங்கே வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தயாங் போய் வண்டியை நிப்பாட்டினோடனே குழந்தைங்களாம் செம்ம ஹாப்பியாக குதிச்சுட்டு காரை விட்டு இறங்குறாங்க. இப்போ தயாங்கும் பின்னாடியே வர குழந்தைங்க ஃபால்ஸில் போய் குளிச்சுக்கிட்டே இப்போ தயாங்க இழுத்து உள்ளே விடுறாங்க. இப்படியே ஹாப்பியாக 3 பேருமே தண்ணி அடித்து விட்டு விளாண்டுட்ருக்காங்க. மலை மேகம் கூட்டிகிட்டே இருக்குடா. இப்போ வந்து தயாங் கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனால் குழந்தைங்களாம் வரவே மாட்டுறாங்க. இப்போது மலை மேகம் ரொம்பவே ஹார்டாக வந்துருச்சு. இப்போது தயாங்க இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இங்கெல்லாம் இருந்தால் மழை அடித்து ஊற்றிடும், வாங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்ருக்காண்டா தயாங்கு. அப்போ வந்துட்டு மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ குழந்தைங்களாம் செம்ம நடுக்கம். அப்படியே குழந்தைங்கள தூக்கிட்டு இப்போ காருக்கு போகிறான். காரை ஸ்டார்ட் பண்ணுறான்டா. காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இன்ஜின் மொத்தமாக ஃபெயில் ஆகி போயிருக்கு. இன்ஜின்லேருந்து புகையே வர ஆரம்பிச்சிருச்சுரா. இப்போ தயாங்க்கு ஐயோ நம்ம இப்படா கீழே போகிறோம், போச்சு இவங்க அப்பங்காரே வேற நம்மளை சத்து எடுக்க போகிறானே, வெஞ்சி சாவடிக்க போகிறானேன்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கெலாம் முழிச்சிட்ருக்க. குழந்தைங்களாம் நடுங்கிட்டுருக்குடா. ஏன்னா மழையில் வேற நனைஞ்சிருச்சுங்களா. தயாங்கும் நனைஞ்சிட்டியான். தொப்பையாக தான் 3 பேருமே இருக்காங்க. இப்போ 3 பேர்த்துக்குமே ரொம்ப கூலிங்காக இருக்குது. இதுக்கு மேலே காரில் இருந்தால் கார் வெடிச்சு கிடிச்சு பிடுவான்னு சொல்லிட்டு பயந்துட்டு குழந்தைங்கள தூக்கிட்டு காரை விட்டு இறங்கிடுறான். ஆனால் குழந்தைங்க ரொம்பவே நடுங்கிட்டு இருக்காங்க. இப்போ தயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சுற்றி முற்றி பார்க்குறான். ஒரு சின்ன குகமாக இருக்குது அந்த ஃபால்ஸில். இதுதான் கரெக்டாக இருக்கும், இங்கே போயிட்டு குழந்தைங்களோட இருந்துக்கிருவோன்னு சொல்லிட்டு அந்த குட்டி குகைக்குள்ளே போகிறான்டா. போனால் குழந்தைங்க ரொம்பவே நடுங்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன தான் பண்ணாலும் குழந்தைங்க முடியலைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது தயாங்கனா வேறான். இதுக்கு தான் சொன்னேன் முதலே வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள் 2 பேரும் கேட்டிங்களா? இப்போ உங்களுக்கு எப்படி நான் சரி பண்ணுவேன், உங்கள் அப்பா கிட்டே என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கோட ஃபோன் எடுக்கிறான்டா. தொப்பையாக நனைஞ்சிருக்கு. டிஸ்பிளே வேலை செய்ய மாட்டேங்குது. ஐயோ ஃபோன் வேறு டிஸ்பிளே வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ நான் யாருக்கு கால் பண்ணுவேன், இங்கே யாருமே இல்லையே, யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு உட்காந்துட்ருக்கான். குழந்தைங்களாம் குளிரில் நடுங்கிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே தயாங்க பின்னாடி திரும்பி பார்க்குறான்டா. லைட்டாக 2-3 விறகுச்சி கிடக்குது. ஆனால் நம்மக்கிட்ட தீப்பெட்டி இல்லையே. ஐயோ என்ன பண்ண?
ஓகே இதான நம்மளோட அசைன்மெண்ட்டு. ஆதி மனிதர்கள் நெருப்பை எப்படி உருவாக்குனாங்க, வேறு வழியே கிடையாது, இப்போ நம்ம அதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் 2 கல் எடுத்து அந்த விறகுச்சியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ உரசிக்கிட்டு இருக்காண்டா. தீ பற்றிக்கவே மாட்டேங்குது. ஐயோ இதுதானே அசைன்மெண்ட்டு, எப்படியாவது தீ பற்றிக்கிறோம், பாவம் குழந்தைங்களாம் குள்ளெல்லாம் நடுங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேவேமா உரசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கையெல்லாம் ரெட்டிஸ் ஆகுதுடா, ரெட் கலரில் ஆகுது. அவனுக்கு அது இது உரசவே முடியல, அந்த லெவலுக்கு கையெல்லாம் ரொம்பவே வலிக்குது. இப்போ வேறு வழியுமே கிடையாது. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 2 கல்லை உரசிக்கிட்டே இருக்காண்டா. லைட்டாக அப்படியே உஷ்ணம் வருது, அப்படியே லைட்டாக தீ அப்படியே நெருப்பு வருது. அப்படியே விறகுக்கிட்ட கொண்டு போயிட்டு அவனுமே உரசுறான். அவ்வளோதாண்டா, தீ பற்றிக்கிச்சு. கொஞ்சம் வந்துட்டு அந்த இடமே கொஞ்சம் உஷ்ணமாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இது வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வந்துட்டு தயாங்கு அவனோட ஹேண்டெல்லாம் அந்த அந்த தீக்கு மேலே வச்சு ஒரு மாதிரி குளிர்காயிறான். இப்போ குழந்தைங்களையும் தூக்கி அவன் லேபில் உட்கார வச்சுக்கிறான்டா. இந்த மாதிரி இங்கிட்டு போயிட்டுருக்க, இங்கிட்டு ஜேகே குழந்தைங்கள தேட ஆரம்பிச்சிட்டான். என்னாச்சு இன்னும் இவங்களெல்லாம் ஆளை காணோம், இவன் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணான்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி மாற்றி இங்கிட்டு தயாங்க்கு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான் ஜேகே. ஆனால் ஃபோனு வந்துட்டு அதான் நாட் ரீச்சபிள்னு வருது. ஜேகேக்கெலாம் செம டென்ஷன் ஆச்சு. நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் கூட்டிகிட்டு போகாதான்னு சொல்லிட்டு சொன்னோம். இப்போ ஃபோனும் நாட் ரீச்சபிள்னு வருது. இவளை நான் எங்கே போயிட்டு தேடுவேன், மழை வேறு இப்படி பேஞ்சிட்ருக்கு, குழந்தைகளை கூட்டிகிட்டு எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு வேறு தெரிலன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இப்போது தயாங்கோட அம்மாட்ட ஃபோன் அடித்து கொத்திட்டு இப்போ நேராக அவன் வீட்டை விட்டு கிளம்பி தேடிக்கிட்டு இருக்காண்டா. எல்லா இடத்துலையும் எங்கேயுமே காணோம். ஃபோட்டோ பிக்கெல்லாம் காமிச்சு இவங்களை எங்கேயாவது பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு மலையோட மலையா இவன் நனைஞ்சு இங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு நெருப்பு கொஞ்சமாக அணையுதுரா. செம குளிரில் குழந்தைங்களாம் நடுங்கிட்டு இருக்காங்க. தயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கிட்டு ஜேகே தேடாத இடம் கிடையாது. தயாங் மேலே இருக்க அப்படியே கோவம் அதிகரிக்குது. என் பிள்ளைகளை எங்கே கூட்டிகிட்டு போனான்னு தெரில, இப்போ மட்டும் என் கையில் இன்றைக்கி கடிச்சான், எங்கே செத்தான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே ரொம்ப வெறிகுண்டு கோவத்தோடு தேடிக்கிட்டு இருக்கான். எங்கேயுமே கிடைக்கல. ரொம்பவே அப்செட் ஆகிட்டான். இப்போது ஜேகேவோட ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீயும் சேர்ந்து தேடுறான்னு சொல்லிட்டு பிக்கை அப்படியே வந்துட்டு ஜேகேவோட ஃப்ரெண்டுக்கு அவன் செல்லேருந்து அவன் ஃப்ரெண்டு செல்லுக்கு வந்து அனுப்பிவிட்றான்டா. அனுப்பிவிட்டு நீயும் சேர்ந்து தேடுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஒரு பக்கம் ஜேகேவோட ஃப்ரெண்டு தேட, ஒரு பக்கம் ஜேகே தேட செம்மையாக இப்போது தயாங் அனன்யா மின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. இங்கே அப்படியே நெருப்பு அணைஞ்சிருச்சுடா. குழந்தைங்களாம் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. மம்மி எங்களுக்கு ரொம்பவே முடியல, எங்களுக்கு குளிருதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ தயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த மாதிரி தான் இங்கே போயிட்டுருக்குது. தயாங்க எவ்வளவோ என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், ஆனால் எதுவுமே முடியலை. இப்போது இங்கிட்ட ஜேகேவும் அப்படியே தேடி ரொம்பவே டயர்டா அப்செட்டா இவங்க 3 பேரும் எங்கே போனாங்கன்னு தெரிலன்ற மாதிரி ஒரு இடத்துல வண்டியை ட்ராப் பண்ணிவிட்டு நின்று திங்க் பண்ணிகிட்ருக்கான். எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் அடித்து கேட்டுட்ருக்கான். கிடைக்கலன்ற மாதிரி தான் அங்கேயும் சொல்ல. ஜேகேக்கு இன்னும் தயாங் மேலே ரொம்பவே கோவம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படியே பார்க்குறான். அப்படியே அங்கிட்ட ஒரு இளநீ கடை இருக்குது. அதாண்டா 3 பேருமே போயிட்டு இளநீ குடித்தாங்களா, அந்த கடை தான். இப்போ அங்கே தாண்டா போயிட்டு விசாரிக்கிறான். இந்த மாதிரி இவங்க 3 பேரும் இங்கே வந்தாங்களா, இவங்களை எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது இளநீ கடையில் யார் இருந்தாங்களோ அவங்க இப்போ இல்லைடா, வேறவங்க இளநீ எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஏன்னா மழை அடித்து ஊற்றிட்டுருக்குல, இதுக்கு மேலே வந்து சேல்ஸ் ஆகாதுல, அதனால் எல்லாத்தையும் வந்துட்டு லேடிஸ் தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போ போயிட்டு கேட்கவுமே அவங்க எங்களுக்கு தெரிலன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்கடா. சொன்னதுக்கப்புறம் தெரிலையா, ஸோ தான் எங்கடா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷத்தில் கத்துறான் ஜேகே. இப்போ கத்திட்டு ஷோ எங்கே போனாங்கன்னு தெரிலேன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நகண்டா தயாங்கோட வாட்ச்சு அப்படியே கீழே கிடக்குது. அவன் எடுத்து பார்க்குறான். இது தயாங்கோட வாட்ச் தானே. இப்போ கண்டிப்பாக அந்த இளநீ கடைக்கு வந்திருப்பான். அக்கா இங்கே பாருங்கக்கா, என்னோட குழந்தைங்கள காணோம், ப்ளீஸ் அக்கா நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், இங்கே யாருமே வரலையா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேலாம் போயிட்டு அந்த லேடிஸ்கிட்ட கேட்க, இப்போ அவங்களுமே
தம்பி இங்கே இதுக்கு முன்னாடி நான் இல்லையா, என்னோட ஹஸ்பண்ட் தான் இருந்தாங்க, அவங்களுக்கு தான்யா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஐயோ அக்கா அக்கா ப்ளீஸ் அக்கா ப்ளீஸ் நீங்கள் ஃபோன் அடிச்சு அவர்கிட்ட கேளுங்களே, ப்ளீஸ் கேளுங்களே, ஃபோனில் அடிக்க வேணாம் தான் அவரே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவுமே காமிக்க, இப்போ இந்த பர்சனும் வந்துட்டு டிவிஎஸில் வந்து இறங்குறாரா. இறங்குனோடனே இப்போ தான் ஜெகி போயிட்டு சார் 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 இங்கே பாருங்கள் சார், இங்கே பாருங்கள் சார், இவங்க 3 பேத்தையும் எங்கேயாவது பார்த்தீங்களா சார், ப்ளீஸ் சார் சொல்லுங்கள் சார், இது ரெண்டும் என்னோட குழந்தைங்க தான் சார், ப்ளீஸ் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகெல்லாம் போயிட்டு கேட்டுட்ருக்காண்டா. இப்போ அவங்களுமே ஆமாம் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 3 ஹார்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு என்கிட்ட தான் வந்து இளநீ குடித்தாங்க, குடிச்சிட்டு குழந்தைங்க வந்து ஃபால்ஸுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்துச்சுங்க அந்த பர்சன்கிட்ட. ஸோ அவங்க ஃபால்ஸுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், மேலே தான் சார் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த பர்சனுமே சொல்ல, இப்போ ஜேகேக்குன்னா செம்ம இரிட்டேட்டிங் ஆகுது. ஏன்னா குழந்தைங்களுக்கு கூலிங்கே சேராதனால தான் ஜேகே குழந்தைங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகாமலே வச்சுட்டு இருந்திருப்பான். இப்போ தயாங் கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி இப்போ மழை பெய்கிற இதில் ஃபால்ஸுக்கு வேறு கூட்டிகிட்டு போயிருக்கான்னு சொல்லி தயாங் மேலே செமகானில் இருக்கான். இப்போ வந்துட்டு வண்டியை வேகமாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து ஃபால்ஸுக்கு தாண்டா வந்துட்டுருக்கான். மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. அதில் அவனால் ட்ரை பண்ணவே முடியல. எப்படியாவது என் குழந்தைங்கள காப்பாற்றிடணும், கண்டிப்பாக இப்போ எந்த நிலமையில இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். தயாங் இதுக்கெல்லாம் நீ தாண்டா காரணம், உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே காரை வேகமாக ட்ரை பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். இப்போது ஜேகேயோட ஃப்ரெண்டு தான் ஜேகேக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி கிடச்சிட்டாங்களான்ற மாதிரி கேட்க, ஏய் உடனே கிளம்பி ஃபால்ஸ்க்கு வாடான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜேகேமே அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கான்டா. போய் பார்த்தா ஜேகே அந்த வண்டி தான், தயாங்கோட வண்டி தான் நிற்கிது. இப்போ இவங்க 3 பேத்தையும் காணோம் வண்டிக்குள்ளே. இப்போ வண்டி வேற புகஞ்சிட்டு போகிறத பார்க்குறான். இப்போ கத்துறான், ஏ தயாங், அனன்யா, மின், அப்பா வந்திருக்கே, எங்கே இருக்கீங்க அனன்யா, மின், தயாங் எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான்டா ஜேகே. ஆனால் எந்த ஒரு பதிலும் இல்லை. ஏன்னா 3 பேருமே ஓவராக கூலிங்கில் டயர்டில் இருக்காங்கடா. அதனால் வந்துட்டு திருப்பியுமே ரிட்டன் பதில் சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ ஜேகேனா தேடாத இடம் இல்லை, அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே இப்போ 3 பேர்த்தையும் தேடிக்கிட்டு இருக்கான். எங்கேயுமே காணோம். ஒருவேளை தயாங் குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு கீழே போயிட்டானோ. ஆனால் கார் இங்கே தானே இருக்குது, எப்படி எங்கே போய் தொலைஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திங்க் பண்ணுறான்டா. சரி பஸ் இருக்கும்ல, பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிருப்பான் நம்மளுக்குன்னு திங்க் பண்ணிவிட்டு இப்போ ஜேகேயுமே அவன் கார்கிட்ட போயிட்டு காரில் ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணி இப்போ காரை வந்துட்டு திருப்புறான்டா. அதாவது காரை திருப்பியும் ரிவர்ஸ் எடுத்து வளைக்கணும்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். இப்போ ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி மரம் இருக்குது, மரத்தில் தெரியாமல் போயிட்டு வந்துட்டு இடிச்சிடறான்டா. அப்புறம் ஐயோ இதில் இது வேற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி கண்ணாடியில் வந்துட்டு மரத்தை பார்க்குறான். மரத்தில் தயாங்கோட தயாங் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட சின்ன பிட்டு துணி வந்து அதில் இருக்குது. இப்போது என்ன இவன் கிளம்பிட்டானா இல்லையா, இல்லையே, என்னை இயற்கையெல்லாம் சேர்ந்துட்டு போடாமல் ஆகுதே, ஒருவேளை இங்கே தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனில் அப்படியே அவனும் காரை விட்டு அப்படியே இறங்கி தேடிக்கிட்டே, தயாங் எங்கடா இருக்கா, தொலைஞ்சு சொல்லி என் பிள்ளைங்க எங்கடா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இப்போ தேடிக்கிட்டே வந்துட்டுருக்காண்டா. அந்த மழையில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜேகேவாலேயே முடியலை, அந்த மாதிரி தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏ தயாங் இருக்கியா இல்லையா, ஆமாம் இல்லைனாவது சொல்லி எங்கடா இருந்து தொலைகிறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். இப்போது தயாங்க்கு இந்த குரல் கேட்குதுடா. இப்போது தயாங்குமே மாமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தாண்டா கூப்பிட்றான். ஆனால் அந்த இது வந்துட்டு ஜேகேக்கு கேட்டுருச்சு. ஏன்னா ஜேகே அந்த கோவைக்கு வெளியே நின்றுட்டு தான் கத்திக்கிட்டே இருந்திருப்பான். இப்போ கேட்குமே அப்படியே லைட்டாக குனிஞ்சு பார்க்குறான். கோவை இங்கேருந்து தான் வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்க்குறான்டா. 3 பேருமே அதுக்குள்ளே தான் இருக்காங்க. இப்போ ஜேகேக்குனா ஷீட் தயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு குழந்தைங்கள பார்க்குறான். குழந்தைங்களுக்கு உடம்பு நெருப்பாக கொதிக்குது. இப்போ அப்படியே குழந்தைங்கள தூக்கிட்டு போயிட்டு காரில் வச்சுட்டு தயாங்க சீஸ் தட்டி உசுப்பிட்டு இருக்கான்டா. ஆனால் தயாங்கெலாம் எந்திரிக்கவே மாட்டான். ஆனால் ஜேகேக்கு ரொம்பவே டென்ஷனு தயாங்க மேலே. இதுக்கெல்லாம் காரணமே நீ தாண்டா, உனக்கு சரியாக விட்டுருண்டா, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு இப்போ அப்படியே தயாங்க தூக்கிட்டு இப்போ காருக்கு வந்துட்டு அப்படியே போகிறான்டா. போட்டு இப்போ காரை ரொம்பவே வேகமாக ட்ரை பண்ணி போயிட்டுருக்கான். மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போது இப்போ ஜேகே வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டே போயிட்டுருக்கும் போது ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்துட்டு நிற்கிதுடா. வேறு யாரும் இல்லை, ஜேகேயோட ஃப்ரெண்டு தான். ஜேகே வர சொல்லியிருப்பான்ல இந்த மாதிரி ஃபால்ஸுக்கு வாடான்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேயோட ஃப்ரெண்டு தான் வந்து நிப்பாட்டுறான். இப்போ அப்படியே அந்த பர்சனுமே இறங்கி வந்து ஜேகே கிட்ட, ஏய்
என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏய் இவனை தூக்குடா தூக்கி நீ இவனை வந்துட்டு டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போ, நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போ, நான் குழந்தைங்கள கூட்டிகிட்டு பீடியாட்ரிக் கிட்ட போயிட்டு வரேன், ரொம்பவே உடம்புல நெருப்பாக கொடுத்துக்கிது, இவனும் கான்சியஸில் இல்லாமல் இருக்கான், என்னான்னு சொல்லிட்டு பாருன்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே வந்துட்டு தயாங்க அந்த பர்சன் கிட்ட மாற்றி விட்டுட்ருக்காண்டா. இப்போ அந்த பர்சனுமே வந்துட்டு அப்படியே தயாங்க தூக்கம் இல்லாமனாலும் வந்து ஹெல்ப் பண்ணி தொலைடான்னு சொல்லிட்டு ஜேகேவை கத்துறான். இப்போ ஜேகே என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு தலையில் அடிச்சுட்டு இப்போ ஜேகேயுமே இது இறங்கி வந்து இப்போ அப்படியே தயாங்க 2 பேருமே சேர்ந்து தூக்கி அப்படியே வந்துட்டு காரில் உட்கார வைக்கிறாங்கடா. உட்கார வச்சு சீட் பெல்ட்டை மாட்டி விட்றான். மாட்டி விட்டு இப்போ வந்துட்டு அந்த பர்சனுமே கிளம்புறான். இப்போ ஜேகே ஜின்னு நம்மளோட ஃபேமிலி டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு ஜின்னுமே ஏறி போயிடுறான்டா. ஆமாடா நம்மளோட ஜின்னு தான். இப்போ ஜின்னுமே வந்துட்டு தயாங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். தயாங்க கான்சியஸ்லே இல்லை. ஜின்னுக்கு தயாங்க பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்படியே தயாங்கோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு உன்னை இந்த நிலமையிலையா தயாங்க நான் பார்க்கணுன்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி காரை ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இங்கே ஜேகிக்கு தயாங்க மேலே காண்டு செம காண்டில் இருக்கான். ஏன்னா குழந்தைங்களோட இந்த நிலைமைக்கு தயாங்க தான் காரணம்னு சொல்லிட்டு உனக்கு சரி ஆகட்டும்டா நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி தயாங்க மேலே பாவம்லாம் பல்ல செம காண்டில் இருக்கான். அதுக்காண்டி தான் ஜின்னு கூட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்ருக்கான். அவனுக்கு சரியாகட்டும் நான் வச்சு பார்த்துக்கிறேன்ற மாதிரி இப்போ அனுப்பி விட்ருக்கான். இப்போ இங்கிட்டு இவன் பீடியாட்ரிக் கிட்ட குழந்தைங்கள போய் காமிச்சிட்ருக்கான். குழந்தைங்க கான்சியஸில் இல்லை. இங்கிட்டு ஜின்னு ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிட்டு காமிச்சிட்ருக்கான். இவனுமே வந்துட்டு இங்கே கான்சியஸில் இல்லை. இப்போ 2 பேத்துக்கும் அட்டன் டைமில் மாற்றி இங்கிட்ட அங்கிட்ட ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஜெக்கி கிட்ட வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க டாக்டர். சார் உங்களுக்கு கொஞ்சம் கூட இதே இல்லையா, இப்படி போயிட்டு குழந்தைங்கள நனைய விட்டு முடியாமல் ஆக்கி விட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே டாக்டர் கத்த ஜேகிக்கு இரிட்டேட்டிங் ஆகுது. அப்படியே தயாங்க டென்ஷன் ஆகுறான். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஜேகேவால் அங்கேயே இருக்க முடியல. ஏன்னா அவனோட குழந்தைங்கள இந்த நிலமையில ஜேகேவால் பார்க்க முடியலடா. இப்போ வேமா அங்கேருந்து கிளம்பி இப்போது தயாங்கிட்ட தான்டா வரான். அதாவது ஃபேமிலி டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரான். வந்து இன்னுக்கிட்ட எங்கடாவேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். ஏய் லூஸு என்னடா ஹாஸ்பிட்டலில் வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்க, எருமமாடே வாயமுறா, அவன் உள்ள ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான்டா, இன்னும் டாக்டர் வந்து எதுவுமே சொல்லலை. இங்கே பாரு அவன் எந்திரிச்சோன்னே உன்னை சப்புன்னு நான் அறையணும்டா. எனக்கு அவ்வளோ காண்டாகுது. என் குழந்தைங்கள இது வரைக்கும் நான் அப்பனுக்கு தெரியாதா, பெத்த அப்பனுக்கு தெரியாதா, அவங்கள எங்கே கூட்டிகிட்டு போகணும் எங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா. இப்போ பெரிய மயிறுமாயி என் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ முடியாமல் ஆக்கிட்டு இருக்கோம். எனக்கு டென்ஷன் ஆகுதுடா. தயாங்க நினைங்க எனக்கு அவ்வளோ தாண்டா கோவம் வருதுன்ற மாதிரி ஜின்னுக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கேன். ஜின்னுக்கு ஜேகேவோட நிலமை புரியுது, இருந்தாலுமே தயாங்கோட நிலமையும் புரியுது. ஏன்னா குழந்தைங்க தான் கேட்டிருப்பாங்கன்ற மாதிரி ஜின்னுக்கு நல்லாவே தெரியும். இதில் அவனும் தாண்டா கான்சியஸ் இல்லாமல் இருக்கான். யாராவது இப்படி நினைப்பாங்களா, குழந்தைங்க முடியாமல் போகணும்னு நினைப்பாங்களா, ஏதோ தெரியாமல் நடந்தது விடுறா ஜெக்கின்னு சொல்லிட்டு ஜின்னுமே எவ்வளவோ சொல்கிறான். அவனும் ஜெக்கி செம்ம காலில் இருக்கான். இப்போ டாக்டர் வந்துட்டு அப்படியே ஹீ இஸ் ஆல்ரைட், நல்லா தான் இருக்காங்க, சும்மா லைட்டாக ஜுரம் அடிக்குதுன்ற மாதிரி சொல்ல ஆல்ரைட்டு இனிமேல் அவள் வீட்டுக்கு வரட்டும், மொத்தமாக ஆல்ரைட் ஆக்கி விட்றேன் அப்படின்ற மாதிரி அவனா கத்திக்கிட்டு இருக்க. ஐயோ இவன் இந்த கத்திக்கிட்டு இருக்கான். இவன் இருந்தால் தயாங்க இங்கே அவ்வளோதான் வச்சு செஞ்சிருவான் போலக்கே, இவனை எப்படியாவது இங்கேருந்து பேக்கப் பண்ணி அனுப்பிடணுமேன்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னுமே கேட்டேன். டேய் மச்சான் நீ போயிட்டு குழந்தைங்க கூட இருறா, அங்கே பார்த்துக்கோடா, இங்கே நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு ஜின்னி எவ்வளவோ சொல்கிறான். இன்றைக்கி அவன் எந்திரிச்சோன்னே அவனை 4 அரை அரைஞ்சாதான்டா எனக்கும் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவன் இங்கே தான் நின்றுட்டுருக்கான். இந்த டைம் பார்த்து நர்ஸுமே பேஷண்ட் முழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு சொல்ல ஜின்னுக்குனா ஐயோ என்னது முழிச்சிட்டானா, ஐயோ இவன் போச்சு அடிக்க போகிறானேன்ற மாதிரி டே ஜிக்கி இங்கே வாடா டேப்லெட் வாங்கிட்டு வாடா இந்தடா டேய் அவனை போய்ட்டு அடிக்கணும்டா, அதுக்கப்புறம் தான் டேப்லெட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கெல்லாம் கத்திட்டு இருக்க. இங்கே ஜின்னு ஐயோ ஹாஸ்பிட்டல்டா, இங்கே வச்சு எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காதடா, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம்டா டேய் மச்சான் விடுடா மச்சான்னு சொல்லிட்டு சின்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. ஜெகே ஒன் திங் யோசிக்கிறான். சரி ஹாஸ்பிட்டல் இங்கே விட்டுருவோம், வீட்டில் வச்சு பார்த்துக்குருவோன்ற மாதிரி அவனுமே காம்டன் ஆயிடுறான்டா. இப்போ ஜேகே கிட்ட போயிட்டு அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல் பில்லையும் அண்ட் மெடிக்கல் அந்த இது டேப்லெட் வாங்குறக்கு அந்த சீட்டையும் நீட்டுறான். அப்படியே ஜேகே பார்த்து முறைக்கிறேன். சரிடா பில்லை கூட நான் கட்டிக்கிறேன்டா, டேப்லெட்டாவது போய் வாங்கி தோலாடான்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்ல. இப்போ அந்த பேப்பரை பிடிங்கிட்டு அவனுமே கடைக்கு போகிறான்டா ஜேகேயுமே. இப்போது அவன் போயிட்டு டேப்லெட் வாங்க போகிறான். சின்ன அப்படியே அந்த வார்டுக்குள்ளே போகிறான். போயிட்டு இப்போ தயாங்கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு தயாங் ஆல்ரைட்டான்னு சொல்லிட்டு கேட்குறான். தயாங்கமும் ஒரு மாதிரி டயர்டா, சார் ஜின் சார் நீங்களா
ஆமாம் தயாங், நான் தான். இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேரிங்காக தயாங்கோட ஃபோர்கெட்டை தொட்டு பார்க்குறான்டா. இப்போ தயாங்கும் இல்லை சார் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் தயாங்க்கு உடம்பு நெருப்பாக கொதிக்குது. புரியுது ஜின்னுக்கு. இங்கே பாரு, உனக்கு ஓவராகவே ஃபீவர் அடிக்குது. எதுக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு அந்த ஃபால்ஸ்க்கு போனேன்? குழந்தைங்க ரொம்பவே ஏக்கமாக கேட்குறாங்க. எனக்கு அவங்க ஏக்கம் புரிஞ்சிச்சு சார், அதனால தான் அவங்கள கூட்டிகிட்டு போனேன்ற மாதிரி இப்போது தயாங் சொல்ல சின்னுக்கு சூழ்நிலை புரியுது. அதனால் அவனுமே சரி ஜேகே வந்து இப்போ உங்ககிட்ட கத்துவான், நீ எதையுமே கண்டுக்காத ஓகேவா? ஐயோ அவங்க கத்துவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். இப்போ குழந்தைங்க எப்படி இருக்காங்க? நல்லா தானே இருக்காங்க. பாவம் அவங்களுக்கு ரொம்பவே முடியல சார், இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தயாங்கெல்லாம் கேட்டுட்ருக்க. ஜின்னுமே அது எனக்கு தெரில, அவங்க அங்கே நல்லா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஜேகே வந்துட்டு ஒரு ஆட்டம் ஆடிட்டான், அப்போ அங்கே வந்துட்டு விட்டுட்டு வந்திருக்கானா கண்டிப்பாக அவங்க நல்லா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி இப்போ ஜின்னெல்லாம் சொல்ல இப்போ தான் தயாங்க் அப்பாடான் இருக்கு. இதே சேம் டைம் ஜேகேயுமே டேப்லெட்லாம் வாங்கிட்டு இப்போ அந்த ரூம்குள்ளே வரான்டா. அப்படியே தயாங்க பார்த்து ஒரு முறைச்சிட்டு அந்த டேப்லெட்டை தூக்கி ஜின்னுக்கிட்ட விட்டெறிஞ்சிட்டு இவன் வீட்டுக்கு வரட்டும் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி கம்முன்னு அவனுமே கிளம்பி போயிடுறான். இப்போ ஜின்னுமே இங்கே பாரு, ஜேகே கோவத்தில் கத்துனா கூட நீ வந்து கண்டுக்காத ஓகேவா? நான் உன் கூடயே தான் இருப்பேன் ஓகேவா? நீ பயப்படாதான், உன்னையெல்லாம் அடிக்க விட மாட்டேன்ற மாதிரி இப்போ ஜின்னெல்லாம் சொல்ல அப்படியே தயாங்க ஜின்ன ஒரு மாதிரி வியாடாக பார்க்குறான். என்னடா உன்னைய அடித்தா என்னாலாம் தாங்கிக்க முடியாதுடா தயாங்க, அவன் ஆல்ரெடி உன்னை அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான், அதனால் உன்னை விட்டுட்டு என்னால் எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஜின்னு இப்படி பேச ஜின்ன ஒரு மாதிரி வியாடாகவே வந்துட்டு தயாங்க பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இங்கிட்டு தயாங்க வந்து ஜின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். இதே சேம் டைம் இங்கிட்டு குழந்தைங்களும் கொஞ்சம் நல்லா ஆயிட்டாங்கடா, அதனால் குழந்தைங்கள அப்படியே ஜேகே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். இப்போ சேம் டைமில் 2 பேருமே கொண்டு வந்து காரை ஜேகேவோட வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணி இங்கிட்டு குழந்தைங்கள தூக்கிட்டு ஜேகே இறங்குறான். இப்போ தயாங்க கை தாங்களாக பிடிச்சி ஜின்னு இறக்கி விட்றான். இப்போ அப்படியே ஒரு மாதிரியாக தயாங்க பார்த்து முறைச்சிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே வாடி உனக்கு இருக்குன்ற மாதிரி முறைச்சிட்டு இப்போ குழந்தைங்கள தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். தயாங்க கூட ரொம்பவே பயமாக இருக்குது. இப்போ ஜின்னு தான் சரி பயப்படாத நான் இருக்கேன்ன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வீட்டுக்குள்ளே போயாச்சு. குழந்தைங்கள கொண்டு போய் ரூமில் படுக்க போட்டு இங்கே இருங்க, ரெஸ்ட் எடுங்க, அப்பா போய் உங்களுக்கு கஞ்சி வச்சு எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நேராக கீழே தாண்டா இறங்கி வரான். இங்கே சோபாவில் தயாங்க உட்கார வச்சுருக்கான். சின்ன உட்கார வச்சு அவனுக்கு வந்துட்டு இந்த ஹெட் பெயினாக இருக்கும்னு சொல்லிட்டு தைலத்தை எடுத்து வந்துட்டு ஹெட்டில் மஜாஸ் பண்ணி விட்டுட்ருக்கான். ஆனால் தயாங் வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். ஜின்னு கேட்காம மஜாஸ் பண்ணி விட்டுட்ருக்கான். இப்போ ஜேகே நேராக வந்துட்டு ஏய் தயாங், மாமா நீ உங்கள் வீட்டுக்கு கிளம்புறியா இல்லை உன்னை நான் லட்டி அடிக்க வாடா? எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுதுடா தயாங், உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் வேணாண்டான்னு சொல்லிட்டு சொன்னேல, நீ கேட்க மாட்டியாடா? என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்க தயாங், நீ ஒழுங்கா உங்கள் வீட்டுக்கு கிளம்பி ஓடி போயிரு, கிளம்புடா முத அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். இப்போ சின்னண்ணா கிளம்புனா எப்படா கிளம்பியா? அவனுக்கு முடியாமல் இருக்கலடா, அவனுக்கு சரியானதுக்கப்புறம் ஏய் நீ உள்ளே வராதடா, ஏய் தயாங் இவனை பேச சொல்லி நீ தான் தூண்டி விட்டுட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயிக்கலாம் கத்த. சின்ன ஆமாம் நான் பேச தெரியாத பப்பா என்னை இவன் தூண்டி விட்றான், நானாக தான்டா பேசிகிட்டு இருக்கேன், ஏன்டா அப்படிலாம் போட்டு அவனை பாடப்படுத்துகிறேன், வீடுடா ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, ஏன்டா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, பாவம்டா அவன். என்னடா பாவம்? என்ன பாவம்? என் குழந்தைங்க பாவம் கிடையாதா? இங்கே பாரு, இத்தனை நாள் அதுகளுக்கு அம்மா இல்லை, இருந்தாலும் அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா நான் என்னோட குழந்தைங்கள கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு தாண்டா என்னோட குழந்தைங்கள நான் வெளியிலேயே கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. இவன் மாதிரி வந்து என் குழந்தைங்கள வெளில கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ என் குழந்தைங்களுக்கு முடியாமல் ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக போயிருந்தா என் குழந்தைங்கள என்னால் பார்த்துருக்க முடியுமானே தெரில. அந்த லெவலுக்கு ரொம்பவே நடுங்கிட்டு இருந்தாங்க. அந்த 1 செகண்டு என் குழந்தைங்கள பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பதறி போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாடா? இவன் தானே ஏய் கிளம்புடா, உங்கள் ஊருக்கு கிளம்புடா அப்படின்னு பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காண்டா தயாங்க. இப்போது சின்னுக்கு கோவம் வருது. ஓ அவன் கிளம்பணும் அவ்வளோதானே? ஓகே அவன் கிளம்பலாம் மாட்டான், ஏன்னா அவனுக்கு அசைன்மெண்ட் இருக்குது, அவன் அசைன்மெண்ட்டுக்காண்டி தான் இங்கே வந்திருக்கான், எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அம்மா ஃபோன் அடித்து என்கிட்ட
சொல்லிட்டாங்க ஜேகே. சரி அவங்க அம்மா ஃபோன் அடித்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னோட பேரை அங்கே வரான்ப்பா, அவன் வந்துட்டு ஜேகேக்கு வந்துட்டு என்னோட பேர்னா சுத்தமாக பிடிக்காது, அவன் அசைன்மெண்ட்காண்டி தான் அங்கே வரான், ஸோ வந்துட்டு நீயுமே கேர் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தயாங்கோட பாட்டி எனக்கு ஃபோன் அடித்து சொல்லிட்டாங்க. ஸோ நீ அவனை வீட்டிலேருந்து விரட்டி விட்டேன்னா கண்டிப்பாக தயாங்க நான் என் வீட்டுக்கு தான்டா கூட்டிகிட்டு போவேன், உனக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா சொல்லு, நான் தயாங்க என்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி இப்போ ஜின்னெல்லாம் சொல்ல ஜேகேக்கு, ஓ நீ கூட்டிகிட்டு போறியா, கூட்டிகிட்டு போடா, இவன் என் குழந்தைங்க கிட்ட இருக்கதா என் குழந்தைங்களுக்கு ஆபத்து, நீ இவனை கூட்டிகிட்டு போறியா, கூட்டிகிட்டு போ, எனக்கு தேவையே கடை, ஏய் எந்திரா உன் ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்த. இப்போ ஜின்வே அடங்குடா, அவனோட ட்ரெஸ்ஸை நானே போயிட்டு பேக்கப் பண்ணுறேன், நான் உன் ட்ரெஸ் எல்லாம் எங்கே இருக்குது, உன்னோட ரூம் எது, நீ சொல்லு, நானே போய்ட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை பேக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போது ஜின்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ தயாங்கு, ஐயோ அதெல்லாம் வேணாம் சார், சின் சார் வேணாம் எங்கள் மாமா கோவத்தில் தான் என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் விடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தயாங் சொல்கிறான். ஆனால் வந்துட்டு ஜின்னுக்கு புரியுது நிலமை, ஜேகே எவ்வளோலாம் வந்துட்டு தயாங்க கொடுமைப்படுத்துவான்றது தெரியுது. ஏன்னா வந்துட்டு இப்போ தயாங்க்கு வேற ரொம்பவே ஃபீவர் அடிச்சிட்ருக்கு. இந்த நிமிஷத்தில் ஜேகே ரொம்பவே வந்துட்டு தயாங்க கொடுமைப்படுத்தினானா இன்னும் தயாங்க்கு ரொம்பவே வந்துட்டு முடியாமல் போயிருன்றது ஜின்னுக்கு புரியுது. இப்போ ஜின்னுமே வந்துட்டு தயாங்கிட்ட, இங்கே பார் தயாங் கம்முன்னு இரு, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி தயாங்கிட்ட கண்ணை காமிக்கிறான்டா. இப்போது தயாங்குமே கம்முன்னு இருக்கான். இருந்தாலுமே குழந்தைங்கள இங்கே விட்டுட்டு ஜின்னோட வீட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு தயாங்க்கு இஷ்டம் இல்லை தான், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்துட்டு தயாங்க்கு வேறு வழியுமே கிடையாது. ஏன்னா ஜேகே எவ்வளோ கோவத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு தயாங்கால புரிஞ்சுக்க முடியுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தயாங்குமே அவனோட ரூமு இதுதான்னு சொல்லிட்டு ஜின்னுட்டா சொல்ல, சின்னு தயாங்கோட ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வரான். இங்கிட்டு ஜேகேனா தயாங்க வெஞ்சிக்கிட்டே இருக்கான். எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம், உன்னை பார்த்துக்கிறேன்டா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொத்திக்கிட்டே இருக்கா. இப்படி தயாங்கண்ணா, மாமா விட்டுங்க மாமா, சாரி மாமா, ஐம் ஸோ சாரி மாமான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே தயாங்க அழுகவே ஆரம்பிச்சிட்டான்டா. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே ஜின்னுமே போயிட்டு தயாங்கோட ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு இப்போ இறங்கி வரான்டா. வந்து இப்போ வந்து தயாங்க கூப்பிட்டு அப்படியே வந்துட்டு ஜின்னு அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டியான். இங்கிட்டு ஜேகே அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இவனை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு டென்ஷன்லேயே உட்காந்துட்டு இருக்கான்டா. இப்போ குழந்தைங்களுமே இங்கே சேம் டைம் வந்துட்டு கீழே இறங்கி வராங்க. இப்போ ஜேகே இதையே மறந்துட்டான். ஷோ நான் வேற உங்களுக்கு கஞ்சி வைக்க மறந்துட்டேன், இருங்க நான் போய் வச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஜேகே போகிறான். இப்போ ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சிட்டு அந்த அயங்குங்க அப்படின்ற மாதிரி குழந்தைங்க கேட்குதுங்க. இப்போ ஜேகேக்கு டென்ஷனே ஆயிடுச்சு. இங்கே பாருங்க அனன்யா மென், தயாங்களாம் இங்கே வரமாட்டான், அவனை கேட்கக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி ஜேகே கத்துறான்டா. குழந்தைங்கன்னா தயாங்க வர சொல்லுங்க, எங்கே அடி போட்டீங்க டாடி தயாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்குதுங்க. இப்போ ஜேகேக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க அனன்யா மீன், ஒழுங்கா ரூமுக்கு போங்க, அப்பா இப்போ கஞ்சி வச்சு கொண்டு வருவேன், இப்போ டேப்லெட் சாப்பிடணும், இப்போ ரூமுக்கு போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். குழந்தைங்களாம் எங்களுக்கு மம்மி வேணும், எங்கள் மம்மி எங்களுக்கு வர வைங்க, நீங்கள் எதுக்கு அவங்கள அனுப்பிவிட்டீங்க, வர வைங்கன்னு சொல்லிட்டு மம்மின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேகேக்கெல்லாம் டென்ஷனே ஆயிடுச்சு. என்னடா மம்மி என்ன மம்மி இப்பெல்லாம் உங்களை பேச சொல்லி அவை சொல்லி கொடுத்தானோ, அவை உங்களை தூண்டி விட்டானான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ குழந்தைங்களுமே நீங்கள் ரொம்பவே பேட் டாடி, போங்க, எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் எங்கள் மம்மி கிட்ட போகிறோன்னு சொல்லிட்டு வேமா வீட்டை விட்டு வெளில ஓடி வந்துட்டு இருக்குது. இப்போ அப்படியே ஜேகே போயிட்டு தூக்கிக்கிட்டு, என்னோட பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும், அவள் என்ன அந்த லெவலுக்கு உங்கள் ரெண்டு பேத்தையும் அவன்கிட்ட மயக்கி வச்சுட்டு இருக்கானோ, மம்மின்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, யாட்டா உங்களுக்கு மம்மி, நான் தான் அப்பா, உங்கள் மம்மி மட்டும்தான் உங்களுக்கு மம்மி, வேறு யாருமே உங்களுக்கு மம்மி ஆக முடியாது. பாரு அனன்யா மீன், உங்களோட முடிவை மாற்றிக்கோங்க, இப்பெல்லாம் அவனை மம்மின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இருட்டுட்டு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்திக்கிட்டு இருக்கான். குழந்தைங்கன்னா மம்மி வேணும்னு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ குழந்தைங்கள போயிட்டு ரூமில் விட்டுட்டு ஒழுங்கா இங்கே இருங்க, நீங்கள் எப்படிலாம் மம்மி வேணும்னு சொல்லிட்டு தயாங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா தயாங்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், புரியுதுல, அப்பா சொல்கிறத செய்வேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல, தயாங் பனிஷ்மெண்ட் என்கிட்ட வாங்கணுமான்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைங்கள மிரட்டுறான் ஜேகே. குழந்தைங்களுமே ஓகே மம்மிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்க, மம்மி ரொம்பவே பாவம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்குதுங்கடா. இப்போ ஜேகேயுமே போயிட்டு அப்படியே ரெண்டு குழந்தைங்களையும் அவனோட நெஞ்சோட சேர்த்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஒன்றுமே இல்லை அப்பா இருக்கேன், நீங்கள் எப்பயுமே கஷ்டப்பட மாட்டேங்கிற மாதிரி ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இங்கேயே இருங்க, அப்பா போய் உங்களுக்கு கஞ்சி வச்சு எடுத்துகிட்டு வரேன், அண்ட் ரெண்டு பேருமே மாத்திரை சாப்பிடணுன்ற மாதிரி எந்திரிச்சு போயிடறான்டா. குழந்தைங்க ரொம்பவே அப்செட்டா மம்மி வேணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்குதுங்க. இப்போ அப்படியே வந்துட்டு ஜேகேயுமே இங்கே அப்படியே கஞ்சி வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுறான். ஆனால் அவங்களால சாப்பிட முடியல, ஏன்னா ஃபீவர் அடிக்குதுல, வேணான்னு சொல்லிட்டே இருக்குதுங்க. இப்போ
மாத்திரை பொண்ணு இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களா என்னான்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனால் குழந்தைங்க எங்களுக்கு வேணாம் டாடி, எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வாயெல்லாம் கசக்குது டாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்குதுங்கடா. மம்மி வேணும் டாடி, ப்ளீஸ் டாடி கூட்டிட்டு வாங்க டாடின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்குதுங்க. இப்போது ஜேகேக்கு வேறு வழியே தெரில, குழந்தைங்க ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறனால இப்போ ஜின்னுக்கு தான் கால் பண்ணி தயாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறான். இப்போ ஜின்னுமே தயாங்கிட்ட விஷயத்த சொல்லி இப்போ வந்து தயாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான்டா, இங்கே கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்தா தயாங்க பார்த்தோன்னே குழந்தைங்க செம்ம ஹாப்பியாக அப்படியே தயாங்க போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு மம்மி மம்மி நீங்கள் எங்கள் கூடயே இருங்க, எங்கேயுமே போகாதீங்கன்னு சொல்லிட்டு இப்படி தயாங்க மம்மி மம்மின்னு சொல்கிறது ஜெக்கிக்கு பிடிக்கல தான், சரியாகட்டு பார்த்துக்கலான்ற மாதிரி இருக்கான். இப்போ அப்படியே தயாங்க ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஒன் சைடு வந்துட்டு அனன்யா, ஒன் சைடு வந்துட்டு மின்னு, நடுவில் தயாங்க படுத்திருக்கான். இப்போ ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்குதுங்க. இப்போது ஜெக்கிக்கு நான் பார்க்குறான், இந்த மாதிரி என்கிட்ட கூட என்னோட பிள்ளைங்க இருந்ததில்ல, அந்த லெவலுக்கு என்னோட குழந்தைங்கள மயக்கிட்டேல அப்படின்ற மாதிரி தயங்க பார்த்து முறைச்சிட்டு அவனுமே ரூமை விட்டு வெளில வந்துடுறான். இப்போ ஜின்னு தான் போயிட்டு ஜெக்கி கிட்ட பேசுகிறான். டேய் மச்சான், எதுக்குடா அப்படிலாம் இருக்க, கம்டவுன் ஆகுடா, ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கூடா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கூடா மச்சான், அப்போ தான் மச்சான் குழந்தைங்க அம்மாக்காண்டி இயங்காதுங்க பார்த்தியில, இப்போ தயாங்க பாவம்டா, ஏதாவது மேரேஜ் பண்ணிக்கூடான்ற மாதிரி இப்போ ஜின்னெல்லாம் பேச இப்போ ஜேகே ஜின்னை பார்த்து முடிச்சுட்டு கம்முன்னு இருடா, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, இப்போ இவளால் தான் எல்லா பிரச்சனையும், இவ்வளோ நாள் வரைக்கும் என் குழந்தைங்க எதுவுமே சொல்லாமல் கம்முன்னு தான் இருந்தாங்க, இப்போ இவளால் தான் எல்லா பிரச்சனையும், இவனை பேக்கப் பண்ணி அனுப்பிவிட்டாலும் என் குழந்தைங்க இப்படிலாம் அடம் பிடிச்சிட்ருக்காங்க, சரியாகட்டும், இவனை மொத்தமாக இங்கேருந்து பேக்கப் பண்ணுறன்ற மாதிரி சிக்கெல்லாம் ரொம்பவே டென்ஷனாக இருக்குதான். இப்படியே தான்டா டேஸை ஸ்கிப் ஆக்கிட்டே இருக்குது. ஜின்னுமே அவனோட வீட்டுக்கு போயிட்டான். குழந்தைங்க தயாங்க விட்டு கொஞ்ச நாள் கூட கொஞ்சம் நேரம் கூட பிரிஞ்சிருக்க மாட்றாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஜேகே எப்படியாவது தயாங்கிட்ட இருந்து குழந்தைங்கள பிரிக்கணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காடா. ஆனால் ஜேகே பிரிக்கணும்னு நினைக்கும் போது குழந்தைங்க தயாங் கூட ரொம்பவே அட்டாச் ஆகி ஒரு அம்மா ஃபீலுக்கு இருந்துகிட்ருக்காங்க. தயாங்குமே ஒரு மம்மி ஃபீலுக்கு தான் குழந்தைங்க கிட்ட நடந்துகிட்ருக்கான். இப்போ ஜேகேக்கெலாம் அதெல்லாம் பார்க்க வியாடாக இருக்குது. இப்போ நேராக தயாங்கிட்ட போயிட்டு கேட்டுட்ருக்கான், இது கூட அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா, இதுக்கும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா தயாங், உன்னோட பிளான் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நீ என் குழந்தைங்கள விட்டு ரிமூவ் ஆகி என் லைஃப்பை விட்டு ரிமூவ் ஆகி ஒழுங்காக இங்கேருந்து போயிருன்ற மாதிரி தயாங்க பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காண்டா ஜேகே. இப்போ தயாங்கலாம் பாருங்க, குழந்தைய என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, விட்டுங்க மாமா, ஏன் மாமா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தயாங் பேசுகிறான். ஆனால் ஜேகே கேட்க மாட்டான். ஒழுங்கா இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நீ இங்கேருந்து பேக்கப் ஆகி போயிடணும் அப்படின்ற மாதிரி ஜேகே தயாங்கிட்ட கத்திட்டு அவனுமே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். இங்கே தயாங்கண்ணா எப்படி கிளம்பி போவேன் குழந்தைங்கள விட்டுட்டுன்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க. இப்போ அன்னைக்கு டே அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா, டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஜேகே இன்னும் வீட்டுக்கு வரல. தயாங்கண்ணா காலுக்கு மேலே கால் ஜேகேக்கு பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜேகே ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்றான். இப்போது குழந்தைங்களாம் அப்பாவை காணும், மம்மி அப்பாவெங்கன்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட போயிட்டு அம்மா வேணுன்ற மாதிரியும் தயாங்கிட்ட போயிட்டு அப்பா வேணுன்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்குதுங்க. தயாங்க்னா என்ன பண்ணுறதுனே தெரில, எவ்வளவோ கால் பண்ணுறான். ஆனால் வந்துட்டு ஜேகேக்கு நாட் ரீச்சபிள்னு வருது. இப்போது சின்னுக்கு கால் பண்ணி ஜேகேவை எங்கன்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். ஜேகே அப்பயே வீட்டுக்கு வந்துட்டானேன்ற மாதிரி ஜின்னு சொல்ல, இன்னும் வீட்டுக்கே வரலன்ற மாதிரி தயாங் சொல்ல, இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி திங்கிங்கில் இருக்க. இப்போ என்ன பண்ணுறதுனே யாருக்குமே எதுவுமே தெரில. இப்போது குழந்தைங்கள வீட்டில் ஒத்தையில் தானே இருக்காங்க, இவங்கள விட்டுட்டு தயாங்க எங்கே போய் தேட முடியும், அதனால ஜின்னுக்கிட்ட சொல்லி ஜேகேவை தேட சொல்கிறான். ஜின்னுமே எல்லா இடத்துலையும் தேடுறான். ஆனால் ஜேகே எங்கேயுமே கிடைக்கல. இப்போ அப்படியே வந்துட்டு ஜின்னு தான்டா வீட்டுக்கு வரான், ஜேகேவோட வீட்டுக்கு வரான். தயாங்கிட்ட வந்து எங்கேயுமே கிடைக்கலன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ தயாங்குமே சார் ப்ளீஸ் குழந்தைங்கள கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா, நான் போய் தேடுறேன்ற மாதிரி சொல்கிறான். இந்த டைமில் நீ எங்கடா போய் தேடுவேன்ற மாதிரி ஜின்னு கேட்க, நான் போய் தேடுறேன் ப்ளீஸ் குழந்தைங்கள பார்த்துக்கோங்க, நான் போய்ட்டு எங்கள் மாமாவை தேடி கூட்டிகிட்டு வரேன்ற மாதிரி ஜின்னுக்கிட்ட குழந்தைங்கள விட்டுட்டு இப்போ தயாங்க தாண்டா போயிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். மாமா நீங்கள் எங்கே மாமா இருக்கீங்க, உங்களுக்கு ஃபோனே நாட் ரீச்சபிள்னு வருது, ஐயோ குழந்தைங்களாம் அழுதுகிட்டு இருக்காங்க, நீங்கள் எங்கே மாமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் அத்தனை தடவை அடிச்சிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு எத்தனை தடவை அடித்தாலும் நாட் ரீச்சபிள்னு தான் வருது. இப்போ எல்லா இடத்துலையும் தேடி எங்கேயுமே வந்துட்டு ஜேகே கிடைக்கலடா. இப்போது தயாங் அப்படியே ஜின்னுக்கு கால் பண்ணி,
ஜின் சார், அ மாமாவோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நம்பர்ஸ் இருந்தால் என்னோட நம்பருக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணி விடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ ஜின்னுமே வந்துட்டு எல்லா நம்பரையும் வந்து தயாங்க்கு சென்ட் பண்ணி விட்றான். தயாங்கும் மாற்றி மாற்றி எல்லா நம்பருக்கும் ஃபோன் அடிச்சு, ஜேகே மாமா அங்கே இருக்காங்களா, ஜேகே மாமா அங்கே இருக்காங்களான்ற மாதிரி கேட்க, யாருமே இல்லைன்ட்டு இருக்காங்களா. திருப்பி கடைசியாக ஒரு நம்பருக்கு அடிக்கிறான். அந்த நம்பருக்கு அடித்து கேட்குறான். கேட்டதுக்கப்புறம், ஆமாம், இவ்வளோ நேரம் ஜேகே என் கூட தான் இருந்தான், இப்போ தான் வந்துட்டு ஜேகே விட்டு ஒரு 1 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் ரிமூவ் ஆகி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அவங்க இன்னும் வீட்டுக்கு வரல, எங்கே இருக்காங்க அவங்க, எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் கேட்க, நாங்கள் ஃபால்ஸுக்கு போயிருந்தோம், அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்துட்டோமே, அவன் இன்னும் வீட்டுக்கு வரலன்ற மாதிரி இப்போ கேட்டுட்ருக்காங்க. ஃபால்ஸா? எந்த ஃபால்ஸ்? அதான் சின்னூர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது அங்கேயா இருக்காங்க, அங்கே டவர் கிடைக்காதே, ஒருவேளை மாமா அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு தயாங்க்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு மழை பெய்யலை, இருந்தாலுமே இன்னும் வந்துட்டு ஜேகேவை காணோன்ற போது ஒரு மாதிரியாக தயாங்க்கு பதறுது. ஓகே சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ ஃபால்ஸுக்கு மேலே தானே வண்டி ஓட்டிட்டு இவன் போயிட்டுருக்கான். போயிட்டு தேறான்டா, எங்கேயுமே காணோம். ஜேகேவோட கார் இருக்கிறக்கான அடையாளமே கிடையாது. ஜேகே இங்கே வந்திருக்கானா வரலையான்றது எதுவுமே தெரில. இப்போது சரி ஒன் டைம் வந்துட்டு நம்ம இங்கே தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கமே காரை விட்டு இறங்கி தேடிக்கிட்டு இருக்கான்டா. ஆனால் எங்கேயுமே காணோம். எந்த ஒரு இடத்துல கூட ஜேகேவை காணோம். இப்போது இங்கே இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே திருப்பியும் காரை எடுத்து ட்ரை பண்ணி வந்துக்கிட்டு இருக்கான்டா. இப்போ காரு அப்படியே அந்த மலையை விட்டு கீழே இறங்குது. இப்போ இறங்கிட்டு இருக்கிற இடத்துலையே ஒரு போயிட்டுருக்கும் போதே பார்க்குறான், ஒரு கார் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தயங்கமே அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு, அங்கே என்ன கார் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இறங்கி வந்து பார்க்குறான்டா. ஒரு காரு அப்படியே பள்ளத்தில் கிடக்கு. இப்போ பார்க்குறான், அது ஜிகேவோட கார் தான். ஐயோ, ஜிகே மாமாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இப்போ லைட்டாக இறங்கி, லைட்டாக தான்டா கொஞ்சம் தான் கேப்பு, இப்போ இறங்கி டேங்கு வந்துட்டு மேலே போகிற அவசரத்தில் ஜெக்கிவை எப்படியாவது பார்த்தோன்ற அவசரத்தில் போகும்போது வந்துட்டு பார்க்காம போயிருப்பான். ஸோ ரிட்டர்ன் பேக் வரும்போது பார்த்துட்டான். இப்போ போயிட்டு பார்க்குறான், ஜெக்கிக்கு லைட்டாக அடிபட்டிருக்கு. லைட்டாக தான், ரொம்பலாம் இதெல்லாம் அடிபடல, லைட்டாக அடிபட்டிருக்கு. கை காலில் ஃப்ராக்சர் அண்ட் வந்துட்டு ஃபோர்ஹெட்டில் லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு. இப்போ ஒரு மாதிரி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஜெக்கி முடங்கிட்டே இருக்க. இப்போ தயாங்க அப்படியே போயிட்டு, மம்மா மம்மா உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சுன்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. வந்துட்டியாடா, எனக்கு ரொம்ப கை கால்லாம் ஃப்ராக்சர் ஆகி வலிக்குதுடா, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ அப்படியே தயாங்க, சரி வாங்க மாமா நான் கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி அப்படியே ஜேகேவை கை தாங்களாக பிடிச்சி இப்போ வந்துட்டு அந்த பள்ளத்துலேருந்து மேலே ஏற்றுறான்டா. ஏற்றி கூட்டிகிட்டு வந்து காரில் உட்கார வைக்கிறான். காரில் உட்கார வச்சுட்டு பார்த்தா டயர் பஞ்சர் ஆகிருக்கு காரில். ஏன்னா ஓட்டிகிட்டு வந்த அவசரத்தில் முள்ளு மேலே பார்க்காம ஏற்றி இறக்கிட்டான். அதனால டயர் பஞ்சருடா. தயாங்க ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரிங்லேயே ஒரு தட்டு தட்டிட்டு, மாமா டயர் வேறு பஞ்சர் ஆயிடுச்சு, இப்போ என்ன மாமா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிக்கிட்ட கேட்க, என்ன பண்ணுறது, இந்த வலியோட தான் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருக்கணும் போலிக்கே, எனக்கு ரொம்ப வலிக்குதுன்ற மாதிரி சிக்கி வந்து கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ தயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இதே சேம் டைம் அங்கே மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்குடா. ஏன்னா இது வந்து மழை சீசன், அதான் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது டெய்லியும். இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. சிக்கேவாலெல்லாம் சுத்தமாக காருக்குள்ளே இருக்க முடில, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவனுக்கு உடம்பெல்லாம் ரொம்பவே பெயினாக இருக்குது. அந்த மழை பெய்யறதுக்கு அதுக்கும் அவனால் இருக்கவே முடில, ரொம்பவே அணைத்துக்கிட்டே இருக்கான். இப்போ தயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ பின் சீட்டுக்கு வரான்டா. வந்து இப்போ வந்துட்டு ஜேகே கிட்ட, மாமா ரொம்ப வலிக்குதா, இருங்க மாமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயாங்கோட ஹேண்ட் கர்ச்சிப்பை எடுத்து இப்போ ஜேகேவோட காயத்துக்கெல்லாம் தொடச்சி விட்டுட்ருக்கான். ஒன்றும் இல்லை மாமா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டுட்ருக்கான்டா. இப்போ தொடச்சி விட்டுட்டு அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஜேகே ரொம்பவே கூலிங்ஸில் நடுங்கிட்டுருக்கான். ஏன்னா வந்துட்டு ரொம்பவே அடிபட்டிருக்கல மழை டைம், அதனால ஓவராகவே கூலிங்காக இருக்குது. அதனால் வந்துட்டு நடுங்கிக்கிட்டு இருக்கான். இப்போது தயாங்கும் ஜேகேவோட உள்ளங்கை அண்ட் உள்ளங்காலை தேய்ச்சி விட்றான்டா. ஹீட்டு கொடுக்குறான். ஆனால் ஜேகே ரொம்பவே கூலிங்கில் நடங்கிட்டு இருக்கான். தயாங்க என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகாத, எனக்கு ரொம்ப கூலிங்காக இருக்குடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான்டா. இப்போ தயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால் தயாங் வந்துட்டு ஜேகே கூடயே தான் இருக்கான். ஒன்றும் இல்லை மாமா, உங்கள் கூடயே தான் மாமா நான் இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ ஜேகேக்கு ரொம்பவே கூலிங்காக இருக்குது. ஏன்னா பிகாஸ் அவங்க ரொம்ப நேரமாக வந்துட்டு விழுந்து கடந்திருப்பான்ல. தயாங் இப்போ
தானே பார்த்தா. தயாங் பார்த்ததுக்கு முன்னாடி எவ்வளோ நேரமாக இங்கே விழுந்து கிடப்பான்னு தெரில. அதனால ரொம்பவே நடுங்கிக்கிட்டு இருக்கான்டா. இப்போ அப்படியே தயாங் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தயாங்க்கு மேலே ஒரு கோட் வியர் பண்ணியிருப்பான். அதெல்லாம் எடுத்து ஜேகேக்கு கவர் பண்ணி விடுறான். இருந்தாலுமே ஜேகேக்கு ஓவர் கூலிங்காக இருக்குது. இப்போ தயாங் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் வந்துட்டு அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குடா. இப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படியே ஒரு மாதிரியாக வந்துட்டு ஜேகேக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே வந்துட்டு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுடா. அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுதுடா. விடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே தயாங்க தான் வந்துட்டு ஜின்னுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஜேகேக்கு அடிபட்டிருக்கு, கொஞ்சம் நீங்கள் வாங்க சார்ன்ற மாதிரி கூப்பிட. இப்போ ஜின்னுமே நைட்லேருந்து கால் பண்ணேன், நீ எதுக்கு எடுக்கலைன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு தயாங்கமே எடுக்க முடியாத சூழ்நிலையை சொல்லி இப்படி வந்துட்டு வர சொல்கிறான். இப்போ சரி ஓகே விடிஞ்சிச்சு, குழந்தைங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே ஜின்னுமே வந்துட்டு இங்கே கிளம்பி வரான்டா. வந்து பார்த்து அவனோட காரில் ஜேகேவை ஏற்றிக்கிட்டு இப்போது இது டயர் பஞ்சர், அதனால் தயாங்கிட்ட இங்கே பாரு தயாங், நீ இப்போ வந்து ஜேகேவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ, இந்த டயரை நான் பஞ்சர் ஒட்டி எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி இப்போ ஜின்னு சொல்லி தயாங்கிட்ட சொல்லி அனுப்பிவிட தயாங் வந்துட்டு அப்படியே ஜேகேவை கூட்டிகிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த இதுக்கெலாம் டிஞ்சர்லாம் போட்டு சரி பண்ணி விட்டுட்ருக்கான். லைட்டாக வந்துட்டு ஜேகேக்கு ஃபீவர் அடிக்க தாண்டா செய்யுது. இப்போ வந்துட்டு ஜேகே வந்து தயாங்க பார்க்குறான். வந்துட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டான ஃபீலு. தயாங்க வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியல, அந்த மாதிரி ஒரு ஃபீலு. இப்போ வந்துட்டு ஜேகேனா வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா. தயாங் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஜேகே தயாங்க வீட்டுக்கு கிளம்பி போக சொல்கிறான். அவங்க வீட்டுக்கு போடான்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். தயாங்க ஆனால் போக மாட்டான். குழந்தைங்களுக்காண்டி நான் இங்கே இருக்கேன்ட்டு இருக்கான். ஆனால் ஜேகேனா விடவே மாட்டான். ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பி ஓடி போயிரு, என் கண்ணு முன்னாடியே இருக்காத, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்கான். திருப்பியுமே பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்டான். இப்போ தயாங்கனா பார்க்குறான். மம்மிக்கு என்னம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? என்னடா அவன் பேசிகிட்டு இருக்கேன்? இங்கே பாரு தயாங், ஏதோ தெரியாமல் சாரி, ஐ எம் ஸோ சாரி, நீ இங்கேருந்து கிளம்பி போ. இங்கே பாரு நீ இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல தயாங், நான் சொல்கிறது கேளு தயாங்க, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல தயாங்க, இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்கான்டா. அவனுக்கு கை காலெலாம் ஃப்ராக்சர் ஆகிக்கல, அதெல்லாம் வலிக்குதுடா அவனுக்கு. அப்படியே கொத்தும் போது இப்போ தயாங்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏற்கனவே ஜேகேக்கு உடம்புக்கு முடியல, இப்போ நம்ம வேறு வந்து ஜேகேவை ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்க வேணான்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்காண்டி இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சுறான். இருந்தாலுமே வந்துட்டு ஜேகே விட மாட்டான். தயாங்க பேக்கப் பண்ணி ஊருக்கே அனுப்பி விட்டுறான்டா. இப்போது தயாங்கமே கிளம்பி அவனோட ஊருக்கு போயிட்டான். இங்கிட்டு குழந்தைங்களாம் எதுக்கு அனுப்பிவிட்டீங்க, எங்களுக்கு எங்கள் மம்மி வரணும்னு சொல்லிட்டு திரும்பியுமே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜேகேக்கு குழந்தைங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இருந்தாலுமே ஜேகேக்குமே ஒரு மாதிரி லோன்லியாக தாண்டா ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அவள் எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு தெரியலை. இப்போ இங்கிட்டு தயாங்க்கு பர்த்டே தாண்டா வருது. தயாங்கோட பர்த்டே செலிப்ரேஷன். இப்போ தயாங்கோட அம்மாலாம் ஜேகேக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜேகேலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜின்னுக்கு தான் கால் பண்ணி தயாங்கோட பாட்டி, அதாவது ஜேகேவோட அம்மா ஜின்னுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எப்படியாவது ஜேகேவை பிடிச்சிங்கிட்டு தரன்னு இழுத்துட்டு வந்துருவான்ற மாதிரி ஜின்னுக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போது சின்னமே ஜேகே கிட்ட வந்து சொல்கிறான். ஆனால் ஜேகே கேட்க மாட்டான். எங்கே பாரு, நான்லாம் வரமாட்டேன், என் குழந்தைங்களும் வரமாட்டாங்க, அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவனோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நாங்கள் எதுக்கு வரணுன்ற மாதிரி ஜேகேலாம் இப்படி பேச சின்னும் ஜேகேவோட தலையிலே ஒன்று போட்டு, ஏன்டா இப்போ எப்போ பார்த்தாலும் ரூடாக ரக்குடாக கோல்டாகவே இருக்க, கொஞ்சம் நார்மலான பர்சனாக இருடான்ற மாதிரி சின்ன சொல்கிறான். ஆனால் ஜேகே கேட்கவே மாட்டான். பாரு, நான்லாம் வரமாட்டேன், என் குழந்தைங்களும் வரமாட்டாங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே கத்த. இப்போ ஜின்னு நேராக குழந்தைங்கிட்ட போயிட்டு தயாங்க பார்க்கலையா நீங்கள் அப்படின்ற மாதிரி இப்போ கேட்க தயாங்க ஆமாம் நாங்கள் பார்க்கணும், இன்றைக்கி தயாங்கோட பர்த்டே உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி கேட்க, இன்றைக்கி தாங்க பர்த்டேயா டேடி, எங்ககிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ ஜேகேவுமே அப்படியே ஜின்னை பார்த்து முறைக்கிறான். இப்போ குழந்தைங்களாம் ரொம்பவே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜேகே ஜின்னுக்கிட்ட ஏன்டா இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்ருக்க நீன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ ஜின்னுமே டே வாடா போயிட்டு வந்துடுவோன்ற மாதிரி அப்படியே ஜேகேவையும் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு இப்போ ஜின்னு போகிறாங்க. குழந்தைங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இப்போ தயாங்கோட வீட்டுக்கு தாண்டா வராங்க. தயாங்களாம் ரொம்ப சூப்பராக ஒரு மாதிரி ப்ரிட்டியாக அவ்வளோ அழகாக இருக்கான். அப்படியே ஜேகே வந்து பார்க்குறான். ஜேகேவால் முடியலை, லவ் ஃபால் ஆயிருக்கான். இருந்தாலுமே வேணான்ற மாதிரி தான் கிவ் அப் பண்ணிக்கிட்டு இருக்கா, ரிமூவ் ஆகிட்டுருக்கா. இருந்தாலும் தயாங்க இவ்வளோ க்யூட்டாக வந்துட்டு ஜேகேக்கு பார்க்க முடியலை தான். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்குள்ளேயே முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காண்டா. அப்படியே தயாங்க வந்துட்டு ஒரு ஸ்மைலி ஃபேஸோட அப்படியே குழந்தைகள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஓடி வந்துட்டு அனன்யா மின் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக தூக்கிக்கிறான். அப்படியே ஜேகேக்கு பார்க்கும்போது அப்படியே தயாங்க பார்க்க இன்னும் ஓவர் அவனோட க்யூட்னஸ், அவனோட சிட்டித்தனம் எல்லாத்தையும் பார்க்க
இன்னும் ஓவரால் லவ் ஃபால் ஆகுது. இருந்தாலும் அவன் வெளில காமிச்சிக்க மாட்றான். இப்போ அப்படியே கேக்கு வெட்டிகிட்ருக்காங்க. அனன்யா அண்ட் மின் ஹேண்டில் அந்த அட்டை கத்தின்னுவாங்களாடா, பேப்பரில் இருக்கும்ல, அட்டையில் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வச்சு இப்போது அனன்யா அண்ட் மின் ஹேண்டில் வந்து கொடுத்து அப்படியே வந்து தயாங் கட் பண்ணுறா. ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சு, நீங்கள் 2 பேரும் இங்கே வந்தது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல இந்த குழந்தைங்களும் ஆமாம் ஆமாம் எங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேக்கை தூக்கி தயாங் மூஞ்சிலே அப்பி விட்டுருச்சுங்க. இப்போ எல்லாம் மூஞ்சில் கேக்கை அப்பி விட்டு விளாண்டுட்டு இருக்க. இப்போ அப்படியே வந்துட்டு ஜின்னு மூஞ்சில் போயிட்டு தயாங் அப்பி விட்டுறியான். இப்போ ஜின்னுமே திருப்பியும் கேக்கை தூக்கி தயாங் மூஞ்சில் அப்பி விட இப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி அப்பி விட்டு ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்கடா. அந்த வீட்டுக்குள்ளேயே ஜின்னும் தயாங் குழந்தைங்க எல்லாம் ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் மூஞ்சில் ஒருத்தர் கேக்கு ஒட்டி விடுறது இந்த மாதிரி வந்துட்டு ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கவும் அப்படியே ஜேக்கிக்கெலாம் இரிட்டேட் ஆகுது. குழந்தைங்க கூட விளாண்டுட்டு இருந்தாலும் அவங்க அம்மன் இருந்திருப்பான். ஜின்னு கூட விளாடும் போது ஜெலஸ் ஆகுது ஜேக்கிக்கு. இப்போது நேராக தாயங்கிட்ட போயிட்டு அவங்க கூட சேர்ந்து விளாடாதரா அப்படின்றான். தாயங்களாம் கேட்க மாட்டான். மாமா நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களா, போங்க, நானே இப்போ தான் ஹாப்பி விளாண்டுட்ருக்கேன். இப்போ வந்துட்டு அவன் கூட விளாடாத இவன் கூட விளாடாதன்னு இருக்கீங்க. நான் குழந்தைங்களோட சேர்ந்துட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். குழந்தைங்களாம் என்கிட்ட பிரிச்சிட்டிங்களா, போங்க, நான் அப்படி தான் விளாடுவேன்னு சொல்லிட்டு இங்கிட்டு தயாங்கு ஜின்னு குழந்தைங்க எல்லாம் ஹாப்பியாக விளாண்டுட்ருக்காங்க. ஜேக்கிக்கெலாம் எரியுது. இப்போ தயாங்கோட ஹேண்டை பிடிச்சி அவன் கூட விளாடாதன்னு சொல்கிறேன், கேட்பியா மாட்டியா அப்படின்னு தயாங்க பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கான். தயாங்க்கு இது ஒரு மாதிரி வியர்டாக தெரியுதுடா. தயாங்க ஹேண்டை பிடிச்சி அவன்கிட்ட கழுத்து வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான். இப்போ தயாங்க அப்படியே வந்து ஜேகேவை பார்க்குறான். ரொம்பவே க்ளோஸ்அப்பில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ தயாங்க அம்மா என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஹேண்டை விடுங்கன்னு சொல்லிட்டு ரிமூவ் ஆகுறான். இப்போது என்னடா என்னை விட்டு அவன்கிட்ட போய்ட்டு விளாண்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி கத்துறான். இப்போது என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, எதுக்கு இப்போ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் தானே ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, இதை அப்படியே விட்டுருன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, இப்போ என்ன என் ஹேண்டை பிடிச்சிட்ருக்கீங்க, விடுங்க மாமா அப்படின்றான். இப்போ என்னடா விட சொல்லிகிட்ருக்க, என்ன விட சொல்லிகிட்ருக்க, எதுக்கு இப்போ அவன் கூட போய் பேசிகிட்ருக்க, அவன் கூடலாம் நீ போயிட்டு பேசக்கூடாது, என்னோட குழந்தைங்க உன்னை அம்மா அம்மான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ என்னன்னா அவன் கூட போயிட்டு பேசிகிட்ருக்க, அவன் கூடலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு பிடிச்சி தயாங்க பிடிச்சி மாட்டிகிட்ருக்கான். தயாங்கன்னா ஒன்றுமே புரியல. இப்போ என்ன தான் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க கேட்டுட்ருக்காண்டா. இங்கே பாரு, இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் முடியட்டும், நீ ஜின்னு கூட போயிட்டு விளாடக்கூடாது, புரியுதா, நான் அப்படி தான் விளாடுவேன், என் ஹேண்டை விடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகேவை தள்ளி விட்றான்டா. ஜேகே திருப்பியுமே தயாங்கோட ஹேண்டை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். இப்போ தயாங்க்கு அழுகையே வந்துச்சு. ஒரு பிஞ்சு விரல போட்டு இப்படி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறீங்க, கை விடுங்க, பொறுக்கி சரியான பொறுக்கி, நீ கை விடும்போதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தள்ளி விடுறான்டா. ஏன்னா தயாங்க்கு ஹேண்டை ப்ரெஸ் பண்ணதில் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணியிருப்பான், அது வலிச்சிருக்கும், அதனால் கத்துறியான். இப்போ ஜேகேமே அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னால் நீ கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க அவன் பக்கம் இழுக்கிறான். இப்போ தயாங்கன்னா சிப்போட பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தள்ளி விட்டு இப்போ எஸ்கேப் போய் ஓடி போயிடறான்டா அங்கேருந்தே. இப்படியே வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தயாங்க அப்படியே ஒரு பால்டா வந்துட்டு ஜேகே வந்துட்டு அங்கே தான் தங்கியிருக்கான். அதனால் வந்து தயாங்கிட்ட பாலை கொடுத்து அவங்க அம்மா அனுப்பிடுறாங்க. இப்போ அதை கொண்டு போயிட்டு இப்போ ஜேகே கிட்ட கொடுக்கும்போது ஜேகே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ தயாங்க என்னதாம்மா உங்களுக்கு பிரச்சனை, பாரு என் குழந்தையோட அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்குங்க, அதுக்கு என்ன சரி, என்னோட குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்கியா, மாமா தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா, நீங்கள் உங்கள் ஒய்ஃபை தான் ரொம்ப பிடிக்கும், அவங்கள விட்டுட்டு வேறு யாரையும் அப்படிலாம் என்கிட்ட சொன்னீங்க. சொன்னேன், என்னோட குழந்தைங்க ரொம்பவே அழுது அடம் பிடிக்கிறாங்க, அப்பைக்கு முடியாமல் போகுது. என் குழந்தைங்களுக்கு அம்மா எவ்வளோ முக்கியன்றது நீ என் வீட்டிலேருந்து போனதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே என் குழந்தைங்க ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்னோடய வீட்டை விட்டு போனதுக்கப்புறம், நான் உன்னை அனுப்பி விட்டதுக்கப்புறம் நிமிஷத்துக்கு நிமிஷம் ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய குழந்தைங்கள இப்போ என்னால் பார்க்க முடியல. நீ இல்லாத போது நான் பார்த்துக்கிட்டேன், நீ இருந்து போனதுக்கப்புறம் என் குழந்தைங்களாகவே இல்லை. அந்த நிமிஷம் நானுமே வந்துட்டு ஃபீல் பண்ணேன். ஏன்னா துருன்னு என் வீட்டை சுற்றி, என் காலை சுற்றி, என் குழந்தைங்கள சுற்றிக்கிட்டு இருந்தேன். தயாங்க என் கூட இல்லைன்ற போது எனக்குமே கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. என் குழந்தைங்களுக்காண்டி தான் இவ்வளோ தூரமும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ தான் இருக்கேன். இப்போது என் குழந்தைங்களுக்காண்டி உடனே நான் ஏற்றுக்கிறேன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தயாங்கிட்ட கேட்டுருக்கான். தயாங்களாம் நீங்கள் யோசிச்சு தானே பேசுகிறீங்க, அப்புறம் மாற்றி பேசக்கூடாது மாமா.
மாற்றி பேசுகிறதா உடனே உட்கார வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். மாற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். என்னான்னு தெரில, நீ அந்த ஜின்னு கூட பேசும்போது எனக்கு பிடிக்கல. அதுக்கு பேர் தான் மாமா ஜெலஸு. ஆமாடா, அதுக்கு பேர் தான் ஜெலஸு. இங்கே பாருடா தயாங், என் பொண்டாட்டியை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஏன்னா அவளோட ஃபுல் வார்ம்னஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ ரொம்பவே மிஸ் பண்ணேன். அந்த ஒரு மிஸ்ஸிங்கை அன்றைக்கி ஆன் நைட்டில் எனக்கு நீ ஃபுல்லாக ஃபீல் பண்ண வச்சிட்ட. ஸோ எந்த நிமிஷத்தில் உன் மேலே லவ் ஃபால் ஆனேன்னு தெரில, ஆனால் உன் மேலே டோட்டலாக லவ் ஃபால் ஆகிட்டேன். என் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அம்மாவாக இருந்த தெரியும்டா. என் குழந்தைங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, அன்றைக்கி தயாங் மம்மிக்கு ரொம்பவே முடியல, ரொம்பவே கூலிங்காக இருந்துச்சு, ஃபீவர் அடிச்சிச்சு, இருந்தாலுமே அவங்க ரொம்பவே எங்களுக்கு அன்றைக்கி கஷ்டப்பட்டாங்கப்பா அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க. உன்னோட அசைன்மெண்ட்டு என் குழந்தைங்கள வச்சு நீ முடிச்சிட்டேல, எப்படியோ கல்லுலேருந்து நெருப்பை வர வச்சிட்டேல அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே கேட்க தயாங்க ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுறான்டா. ஒரு ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறான். இப்போ ஜேகே என் குழந்தைங்கள வச்சுட்டு அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டேன், இன்னொரு அசைன்மெண்ட்டை உனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு தயாங் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஜேகே சொல்ல, தயாங்கும் வியாடாக முழிக்கா அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கான் ஜேகேவை. என்ன அசைன்மெண்ட்டு? இங்கே பாரு, எனக்கு கை கால் எல்லாமே காயமாக இருக்குது. ஸோ இதை தான் நீ தான் வந்துட்டு சரி பண்ணி விடணும். எப்படி சரி பண்ணி விடுவ, எப்படி சரி பண்ணி விடுவ அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து தயாங்கிட்ட பார்த்து கேட்க, எப்படி சரி பண்ணி விடணும்? அன்னைக்கு மாதிரி எனக்கு சரி பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே சொல்கிறான்டா. அப்படியே தயாங்க ஒரு மாதிரி வெக்கப்பட்டு ஷை ஆகிட்டு சிரிக்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் விடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு தயாங்கோட அம்மாட்ட எல்லாத்துலேயுமே பேசி சம்மதம் வாங்கிட்டான். ஆல்ரெடி வந்துட்டு இது வந்துட்டு ஜேகே ரொம்ப வருஷமாக, அதாவது குழந்தைங்க பிறந்தோடனே வந்துட்டு ஜேகேவோட ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. இறந்து போனோடனே குழந்தைங்கள 5 வருஷமாக அவன் தாண்டா பார்த்துட்டு இருந்திருப்பான். அதனால் வந்துட்டு தயாங்க படிப்பு முடியட்டும் குழந்தைங்கள பார்க்க அனுப்பிவிடுவோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. தயாங்கிட்ட தான் குழந்தைங்க ரொம்பவே அஃபேரில் இருப்பாங்க. தயாங்க பார்க்கணும் தான் சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால தாண்டா ஜேகேவோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தயாங்க்கும் ஜேகேக்கும் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சுருவோன்னு சொல்லிட்டு தயாங்கோட அம்மாட்ட சொல்ல, தயாங்கோட அம்மாவுக்கு இதில் எந்த ஒரு ஒப்பீனியனும் இல்லை. ஏன்னா வந்துட்டு குழந்தைங்கள வந்துட்டு பார்த்துக்கணும்ல, அதுக்கு வந்துட்டு ஒரு அம்மா தேவைல. அது தயாங்க்கு நல்லாவே வந்துட்டு குழந்தைங்கள பார்த்துக்குருவான்றது அவங்க அம்மாவுக்கு தெரியும். அதனால தான் பிளான் பண்ணி தான் ஜேகேவோட வீட்டுக்கு தயாங்க அனுப்பிவிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தயாங்கோட இந்த சைல்டிஷ் பிஹேவியரில் ஜேகே மாறுவாண்டு. அதே மாதிரி ஜேகே மாறிட்டான்டா. மாறி தயாங்கை ஏற்றுக்கிட்டான். தயாங்கவும் ஜேகேவை ஏற்றுக்கிட்டான். இப்போ 2 பேருமே சேர்ந்துட்டு குழந்தைகளுமே பார்த்துக்குருவாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே கேரிங்காக, ஜேகே தயாங் மேலே கேரிங்காக, தயாங் ஜேகே மேலே கேரிங்காக இருப்பாங்கன்றது அவங்களோட ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சு. அதனால் வந்துட்டு 2 பேத்துக்கும் மேரேஜுமே பண்ணி வைக்கிறாங்க. இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ஒரு ஒன் ஷாட்டை இந்த இடத்துல நான் முடிச்சுக்கிறேன்டா. இதோட அன்கட்டு டெலிகிராமில் பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியலைன்னா பிளாங்காக இருக்கும். சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அன்கட்டு அதில். ஸோ இந்த ஒரு ஒன் ஷாட் எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்கடா. மீன்ஸ் நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, ஓகேவா? அதனால் வந்துட்டு யாருமே என் மேலே கோச்சிக்க வேணாம். ஸோ ஜேகேவோட எஃப்எஃப் முடிச்சுட்டு விமின் குக் பார்க்கலாம், ஓகேவாடா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? லைக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்படி ஒரு ஸ்டோரி யூடியூப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கடா. ஓகேடா ஆர்மிஸ், பாய்டா ஆர்மிஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில் பார்க்கலாம். பாய்.